सीतापदे राम 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 राम। श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष शुभशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णपस्ताय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधरणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு வரோம். முதல் ஸ்லோகம் முதல் நம்ம மொழிபெயர்ப்பு மட்டும் நம்ம பார்த்தோம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஜன்மாத்தியசிய ஏதோ அன்வயாத்து இதரதஸ்ட அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட்டு तेने ब्रह्म हृदय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिं मृदां यदा विनिमयः यत्र त्रिसर्गोमृषा धाम्ना स्वेन सदा निरस्तहुकं सत्यं परं धीमहि. அதுக்கு மொழிபெயர்ப்பு எம்பெருமானே ஸ்ரீகிருஷ்ணா வசுதேவரின் புதல்வரே எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறெந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர் ஆவார். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். நெருப்பினில் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதைப் போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார். எனவே ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நித்திய வாசம் புரிகின்றார். அவரே பூரண உண்மை ஆகியால் நான் அவரை தியானிக்கின்றேன். யாரை தியானிக்கணும்? கிருஷ்ணரை தியானிக்கிறதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது பொருளுரையில் என்ன சொல்கிறார் பாருங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அழகாக சொல்லுவார் ஸ்ரீல பிரபுபாதா. அப்படியே நம்ம பொறுமையாக பார்த்துட்டு வரோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த குழப்பவாதிகள் இடத்துல போய் நம்ம பாகவதம் கேட்டு குழம்பி போனதெல்லாம் போதும். தெளிவான பாகவதத்தை இனிமேலாவது நம்ம படிப்போம், தெளிவு பெறுவோம், கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே வளர்த்துப்போம். அதான் ஒரே வழி. பொருளுரை. முழு முதற் கடவுள் ஆகிய இந்த வார்த்தையை பாருங்கள். முழு முதற் கடவுள் அப்படின்னா என்ன? அவன்தான் ஆதி, அவன்தான் முழுமையானவன், பூர்ணமானவன் அப்படின்னு அர்த்தம். முழு முதற் கடவுள்னா யாருன்னா கிருஷ்ணன் தான். இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அந்த பிரபுபாதனுடைய விளக்கத்துக்கு இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேஷன் தமிழில் கரெக்டான அர்த்தம் போட்டிருக்காங்க. அப்படியே பார்க்கணும். முழு முதற் கடவுளாகிய வாசுதேவருக்கு வணக்கங்கள். வசுதேவபுத்திரன் என்று வாசுதேவன் வணக்கங்கள் எனும் வாக்கியம் தேவகி வசுதேவர் ஆகியோரின் தெய்வீக புதல். மனுஷனாக பிறந்தாரே, ஆனால் மனுஷன் நினைக்கூடாது. பகவான் அவர் தான் கடவுள், அவர் தான் இறைவன், அவர் தான் ஆண்டவன் சொல்கிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே குறிக்கிறது. அதுதான் முதல்ல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவான்னா இறைவன், இறைவனாகிய வாசுதேவன். வாசுதேவன்ற சப்தம்னா அர்த்தம்னா வசுதேவருக்கு தேவிக்கு பிறந்தால் வாசுதேவன்ற பேர் கிருஷ்ணருக்கு. அவருக்கு தான் நமஸ்காரம் தெரிவிக்கணும். அதுதான் சொல்கிறார் இங்கே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே குறிக்கின்றது. இந்நூலின் மூல வாக்கியங்களில் நான் ஆரம்பிக்கும் போது ஓம் நம் பகவதே வாசுதேவ சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜென்மதேசியம். அப்போது கிருஷ்ணரை பற்றி தான் பேசக்கூடிய
விஷயன்றது வியாசர் தெளிவாக சொல்லியிருக்கார். இந்நூலின் மூல வாக்கியங்களில் இவ்வுண்மை இன்னும் தெளிவாக விளக்கப்படும். இந்த உண்மை தெளிவாக விளக்கப்படும். யார்? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்பது. ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் என்று சில வியாசதேவர் இங்கு வலியுறுத்துகிறார். ஓகேவா? மற்ற அனைவருமே பகவானுடைய அவதாரங்கள், மற்ற அனைவருமே நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரது விரிவங்கங்கள், தேவர்கள் கூட முனிவர்கள் கூட பகவானுடைய அம்சங்கள் தான். அப்படி பார்த்தா மறைமுகமாக அவர்கள்லாம் பகவானுடைய அம்சங்களாக சொல்லப்படுகிறது. சில பேர் கலைகளாக சொல்ல, கலா அவதாரம், அம்ச அவதாரம், லீலா அவதாரம், பூர்ணாவதாரம், அப்போல்லாம் இருக்குது நிறைய. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் என்று சில வியாசதேவர் இங்கு வலியுறுத்துகிறார். மற்ற அனைவருமே நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரது விரிவங்கங்களோ அல்லது அங்கத்தின் அங்கங்களோ தான். நாம் கூட பகவானுடைய அம்சம்தான். நம்ம ஜீவாத்மா இருக்கே, பகவானுடைய ஒரு பெரிய நெருப்பு பிழம்பிலிருந்து பிரிக்கப்பட்ட சிறு சிறு நெருப்பு பொறிகள் போல் நாமெல்லாம் பகவானிடத்தில் நம்ம பிரிஞ்சு வந்த ஜீவாத்மாக்கள். நாமளும் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிறோம். ஒரு உடலுக்குள் கட்டுப்பட்டு இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபம். ஆனால் பகவான் பரந்தாமன். பகவான் எல்லாத்துக்கும் உயர்ந்த, நம்மளுக்கு எல்லாருக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் பகவான். நாமளாம் அவனிடத்திலிருந்து பின்னப்பட்ட பிரிந்த நெருப்பு பிழம்பிலிருந்து பிரிக்கப்பட்ட நெருப்பு பொறிகள் போல பகவானுடைய சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் பிரிக்கப்பட்ட சின்ன சின்ன சச்சிதானந்த ஸ்வரூபம் நாமளாம். பகவானுடைய அம்சங்கள் நாமளாம். அதுதான் இங்கே சொல்கிறார். அது தேவர்கள் உட்பட, பிரம்மாதி தேவர்கள் உட்பட எல்லாருமே பகவானிலிருந்து பிரிந்த ஜீவாத்மாக்கள் தான். அதுதான் சொல்கிறார். அவரது விரிவங்கங்களோ அல்லது அங்கத்தின் அங்கங்களோ தான். இது சில ஜீவ கோஸ்வாமி தமது கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் இவ்விவகாரத்தை இன்னும் தெளிவாக விளக்கியுள்ளார். மேலும் நம் பொறுமையாகவே படிப்போம், நல்லா புரிஞ்சிக்கலாம், அருமையாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் பாகவதம். நம்ம யாராருக்களையும் இன்னும் நம்ம கேட்டிருப்போம், அது கிடையாது ஒரிஜினல் பாகவதம். இதுதான் குருஷீட பரம்பரையில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரிஜினல் பாகவதம் இதுதான். அப்படியே படிச்சுட்டு வர பாருங்க. சில ஜீவ கோஸ்வாமி தமது கிருஷ்ண சந்தர்ப்பத்தில் இவ்விவகாரத்தை இன்னும் தெளிவாக விளக்கியுள்ளார். மேலும் தமது பிரம்ம சம்ஹிதை என்னும் நூலில் முதல் ஜீவராசியாகிய பிரம்மா ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவகாரத்தை பிரம்ம சம்ஹிதைன்னு பிரம்மா எழுதியிருக்கார். அதில் கோலோக பிருந்தாவனத்தை பற்றி கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி, ஆதிபுருஷன் யார்? கோவிந்தன் தான். அவரை நான் பஜிக்கின்றேன் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லியிருக்கார் தன்னுடைய பிரம்ம சம்ஹிதையில். முதல் ஜீவராசியாகிய பிரம்மா ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவகாரத்தை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார். சும்மா ஏதோ கற்பனையில் வந்தது கிடையாது. பிரம்ம சம்ஹிதை கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் எப்படி இருப்பானோ அந்த தாமத்தில் அந்த இது அப்படியே வர்ணிச்சிருக்கிறார். அந்த பிரம்ம சம்ஹிதை கிருஷ்ணனுடைய ஆதாரபூர்வம். கிருஷ்ணன்னா துவாபரகத்தில் தோன்றின ஒரு அவதார புருஷன் கிடையாது. ஏன்னா பாகவதத்தில் வியாசர் சொல்லிக்க கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். கோலோகத்து பிருந்தாவனத்தில் நித்தியமாக லீலை புரியக்கூடியவர். கோலோக பிருந்தாவனத்தில் எப்பொழுதும் அந்த லீலையினுடைய ஒரு அம்சம்தான் இந்த பூலோக பிருந்தாவனத்தில் பகவான் நடத்தி காட்டினது. அவர் எப்பொழுதுமே கோலோகத்தில் ஆதி புருஷனாக நித்தியமாக வாசம் செய்யக்கூடியவர். யார்? கிருஷ்ண பரமாத்மா. ஆனந்தமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியவர், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். இதை புரிஞ்சுக்கணும் தெளிவாக. அதான் சொல்ல பிரம்ம சம்ஹிதை நூலில் ஜீவராசிய ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி விவகாரத்தை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார். பிரம்ம சம்ஹிதை படித்து பாருங்கள். அவருடைய தாமத்தில் அந்த ஸ்படிகக்கல், அந்த சிந்தாமணி கற்களால் ஆன அந்த சுவர்கள்லாம் நீங்கள் அப்படியே வர்ணிச்சு அப்படி இருக்கும். அங்கே சிந்தாமணி தாமமாக இருக்கும். அங்கே நினச்ச ஆசைகள்லாம் நிறைவேறும். எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும். கற்பவருஷங்கள்லாம் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த கோலோக பிருந்தாவனம், அதாவது கோலோக வைகுண்டம் சொல்கிறோம், ரொம்ப விசேஷமான, அதுதான் மோட்சஸ்தலம். கிருஷ்ணன் தான் அங்கே சென்டர் பாயிண்ட்டாக. அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணர் இடத்துல பிரிஞ்சு தான் விஷ்ணு தத்துவங்கள் எல்லாமே. அதில் ஸ்ரீரோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணுலாம் பகவான் மகாவிஷ்ணு எல்லாமே கிருஷ்ணர் இடத்துலேருந்து பிரிஞ்சவங்க தான்.
அதனால தான் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. ஆதிபுருஷன் யாருன்னா கிருஷ்ணன் தான். கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் நித்தியமாக இருக்கின்றார். அவதார காலத்தில் தான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார் கிடையாது. அவர் கிருஷ்ணன்றது நித்தியமாக இருக்கிறார். அது ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கணும். அதனால் கிருஷ்ணரை பற்றி விவகாரத்தை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவகியின் தெய்வீக புதல்வர் தான் என்று சாமவேத உபனிஷத்திலும் குறிப்பிடப்பட்டது. தேவகியினுடைய தெய்வீக புதல்வர்ன்றது கரெக்ட் தான். தெய்வீக புதல்வர் அவர், சாதாரண மனுஷன் கிடையாது அப்படின்றது சாமவேத உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரங்கள் தான் நம்மளுக்கு பிரமாணம். சரி, உபனிஷம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிரார்த்தனையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை இந்த முதல் கூற்று ஏற்கின்றது. சில பேர் அத்வைதம் பேசுகிறவங்க ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுப்பாங்க. கிருஷ்ணர் தான் நிரூபிச்சுக்குது, இந்த ஒன்றை ஸ்தாபிக்கணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க பார்த்தா காலை வாரி விட்டுருவாங்க. டக்குன்னு என்னன்னா எல்லாம் அருவண்டுவாங்க. எல்லாம் பிரம்மம், நீயும் கிருஷ்ணன் தான், நானும் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணருடைய அம்சம் நாமெல்லாம் நல்லா தப்பாக புரிஞ்சிக்கூடாது. மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனான்ட்டு பகவான் சொல்கிறது. நம்ம பகவானுடைய அம்சங்கள், சிறு பகவானத்தை பிரிந்த ஆத்மாக்கள் நாமெல்லாம். அப்போ நமக்குள்ளே அந்த கவர்ச்சின்றது கிருஷ்ண இடத்துல இயற்கை, அந்த கவர்ச்சி ஏற்படுவதுன்றது இயற்கை. ஏன்னா பகவானுடைய அம்சம் நாம். ஒரு அப்பா இடத்துல பாசம் பிள்ளைக்கு ஏற்படுதோ, பிள்ளைக்கு இடத்துல அப்பாவுக்கு பாசம் எடுப்பது இயற்கை. ஏன்னா ரத்த சம்பந்தம் இருக்குது இல்லையா? அது மாதிரி பகவானிடத்தில் நமக்கு எல்லாருக்குமே பார்த்தா எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் கிருஷ்ண இடத்துல ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம கிருஷ்ண இடத்துலேருந்து நம்ம பிரிஞ்சு வந்தவங்க நாமெல்லாம், ஜீவாத்மாக்கள் எல்லாமே. அதெல்லாம் அந்த கிருஷ்ண இடத்துல அந்த கவர்ச்சி ஈர்ப்பானது நமக்கு இயற்கையாகவே இருக்கும். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். என்ன தான் நாஸ்திகம் பேசினா கூட அவர்களுக்கு கூட கிருஷ்ணனா ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா அவர்களும் கிருஷ்ணனுடைய அம்சம் தானே. நாஸ்திகர்களும் கிருஷ்ண அம்சங்கள் தான், ஆஸ்திகர்களும் கிருஷ்ண அம்சம் தான். அப்போ எப்படி பிரிக்க முடியாத உறவாச்சு, உறவே நமக்கு இங்கே ஒழியாதாச்சு. அப்படிப்பட்ட பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாது. கிருஷ்ணனுக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குது. ஆனால் ஏனோ இந்த மாயையில் விழுந்துட்டோம் தப்பித்தவறி. இந்த மாயா உலகங்களில் பலவிதமான ஜீவராசிகளில் நாயாவும் பேயாவும் பூனையாகவும் பன்றியாகவும் மனுஷனாகவும் இப்படி திண்டாடுகின்றோம் பல பிறவிகளில். ஆனால் பகவான் விட்டு வந்த பிரிவுகள் நம்மளாம் கிருஷ்ணனிடத்தில் அதனால தான் நம்ம ஆனந்தத்தை தேடுறோம். ஆனால் பொய்யான இடத்துல ஆனந்தத்தை தேடுறோம். உண்மையான இடத்துல ஆனந்தத்தை என்னென்னா இந்த கிருஷ்ண இடத்துல தான் நம்ம. அதனால தான் அவனை தியானிக்க வேண்டும். பகவானிடத்தில் உள்ள பக்தியை நம்ம விட்டுட்டு மாயா உலகத்தில் வாழக்கூடியவர்களாக நம்ம பகவானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். சரி, ஓகே. அப்போ இந்த பிரார்த்தனையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, அதனால தான் பகவான் தன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாக்களை திருப்பி எடுத்துக்கிறதுக்காக தான் பல அவதாரங்கள் பண்ணுறார். பகவான் தன் திருவள்ளியில் சேர்த்துக்கிறதுக்காக பல மகான்கள் ரூபத்தில் வராரு. பகவானே பிள்ளைகள் ரூபத்தில் வராரு. பலவித ரூபங்களில் நம்மளை எப்படியாவது கரை ஏற்றணும், தன் திருவள்ளியில் சேர்த்துக்கணும், நம்மை பிரிந்த இந்த ஆத்மாக்களை திருப்பி சேர்த்துக்கணும். அதில் சில பேர் மாயில் நான் அருவ பிரம்மத்தை வழிபடுறேன், நான் தியானத்தில் போகிறேன், நான் யோகத்தில் போகிறேன், ஞான விசாரம் அப்படின்னு பல வழிகளில் போய் சுற்றி வளைச்சி நான் முகத்துறேன் அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறாங்க பல ஜென்மங்களாக. பகுனாம் ஜென்மனாமத்தை ஞானவான். ஞானிகள்லாம் வரட்டு வேதாந்தம் பேசி பகவானை ஏற்றுக்கொள்ளாமல், உருவ வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் அருவத்தை வழி பண்ணுறது பிரம்மஜோதின்னு சொல்லி என்னமோ வேதாந்த விசாரம் பண்ணி 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 பல பிறவிகள் கஷ்டப்படுறாங்க. இவர்களுக்கு மோட்சன்றது ஜென்மனா மந்தே. அந்த கர்ம வினை அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ தான் வாசுதேவ சர்வம் விதி, எல்லாமே வாசுதேவன் தாண்டா அப்படின்னு புரிஞ்சின்னு வரத்துக்கு பல ஜென்மம் ஆகும். அப்போ யோகிகள்லாம் நான் அநேக ஜென்ம சம்சித்தாக, அநேக ஜென்மங்களாக ஏறணும் இறங்கணும், காமக்ரோதங்களில் விழணும், மறுபடியும் ஏறணும் புன்னலி சக்தி வழியாக. அப்போ அஷ்டமா சித்திகள் பெற்று மறுபடியும் அதில் மயங்கி மறுபடியும் எழுந்து கஷ்டப்பட்டு காமக்ரோதம் செய்து யோக விசாரம் பண்ணி என்றைக்கு வருவாங்கன்னா அநேக ஜென்மங்கள் ஆகுமா. ஆனால் பக்தர்கள் நச்சிராத், இந்த ஒரே ஜென்மாவில் அவர்கள் அடைஞ்சிட முடியும். ஏன்னா பகவானை நேரடியாக அணுகக்கூடியவர்கள் யாருன்னா பக்தர்கள் தான். ஞானிகளோ யோகிகள்லாம் சுற்றி வளைச்சி முக்கு தொடர மாதிரி இவரெல்லாம் மறைமுகமாக அணுகக்கூடியவர்கள் பகவானை. அப்போ புரிஞ்சுக்கணும், ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை
இந்த முதல் கூற்று ஏற்கின்றது. மேலும் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமாக அறியப்பட வேண்டிய உன்னத நாமம் இருக்குமாயின் அது மிக கவர்ச்சிகரமானவர் என்று பொருள்படும் கிருஷ்ணா என்ற நாமமாகத்தான் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதான் இருக்கணும். கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் நம்மளாம் பிரிஞ்சோம். ஏன் கிருஷ்ணத்தில் நம்மளுக்கு கவர்ச்சி ஏற்படுது? அவன் திருட்டு லீலைகள் இதில் இல்லை. இயற்கையாகவே நாம் அவனிடத்தில் பிரிஞ்சதுனால நமக்கு கவர்ச்சி ஏற்படுகிறது. அதான் கவர்ச்சிகரமானவர். இந்த கவர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா உலகத்தில் உள்ள பெண் மேலே ஏற்படக்கூடிய கவர்ச்சியோ பணத்து மேலேயோ பொருள் மேலேயோ உள்ள கவர்ச்சிகள்லாம் அற்று போயிடும். இந்த கவர்ச்சி ஏற்படாததுனால்தான் அந்த உலகமாக அனித்தியமான விஷயங்கள்லாம் கவர்ச்சி ஏற்படுது நமக்கு. புரியுதுங்களா? அமங்கலமான விஷயங்கள்லாம் மங்களம்னு நினச்சா அதில் கவர்ச்சி ஏற்படுது. நாத்தம் அடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லையா? அசுத்தமான விஷயங்கள்லாம் நமக்கு கவர்ச்சி ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம மனசு அந்தளவுக்கு அசுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் கிருஷ்ண பக்தர்களோட சம்பந்தம் கொள்ளும் பொழுது நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். கிருஷ்ண நாமங்களை சொல்லும்போது பரிசுத்தம் அடைகிறோம். அப்போ கிருஷ்ணத்தில் இயற்கையாக கவர்ச்சி ஏற்படும். அப்போது கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தினால்தான் இந்த கவர்ச்சி ஏற்படும். அப்போது அடிக்கடி கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தை எடுத்து கிருஷ்ணத்தை கவர்ச்சி ஏற்படும் போது உலக கவர்ச்சி அற்று போயிடும். அது சப்புன்னு போயிடும். எதுவும் பிடிக்காது. உலகத்தில் எதுவுமே ருச்சியாக இருக்காது. அதுதான் சொல்ல திரிபுவன கமனம் தமாலவர்ணனாக இருக்கக்கூடிய அவன்தான் அந்த பரபிரம்மஸ்வரூபம். அந்த பகவான் தான் 3 லோகத்தையும் சொக்க வைக்கக்கூடிய கவர்ச்சிகரமானவர். திரிபுவன கமனம்னா எல்லாருடையும் 3 லோகத்தையும் தன்னை மயக்க வைக்கக்கூடியவர் யாருன்னா, மயக்க சக்தி உடையவர் யாருன்னா கிருஷ்ணர் தான். ஏன்னா காந்தத்தை நோக்கி ஊசி தன்னாலேயே கவர்றது போல இந்த ஜீவாத்மா பியூரிஃபைக்காக சுத்தமான இருக்கக்கூடிய பரிசுத்தமான ஆத்மாக்கள்லாம் கிருஷ்ணத்தில் கவர்றதுன்றது இயற்கை. அதான் புரிஞ்சுக்கணும். அதனால் 3 லோகத்தையும் கவரக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சு. அதான் திரிபுவன கமனம் அப்படின்னு பீஷ்மாச்சாரியா சொல்கிறார். அதனால் மிக கவர்ச்சிகரமானவர் என்று பொருள்படும் கிருஷ்ணா என்ற நாமமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது தன் சக்திகள் முழுவதையும் அந்த நாமத்தில் பொறுத்து இருக்கிறதுனால தான் அந்த கிருஷ்ணன்ற நாமத்தினாலே நம்மளுக்கு கவர்ச்சி ஏற்படுது. அந்த நாமத்தை சொல்லும்பொழுது கிருஷ்ணனோட டைரக்ட் கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். பகவத்கீதையின் பல்வேறு இடங்களில் தாமே முழுமுதற் கடவுள் என்று பகவான் வலியுறுத்துகிறார். அங்கங்கே பகவான் சொல்கிறார், என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. நூல்களில் மணி கொற்கர் போட்டது போல் இந்த பிரம்மாண்டங்கள் எல்லா சகல ஜீவராசிகள் நான் தான் தாங்கி நிற்கிறேன் அப்படின்றார். அப்போது நான் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அவர் தாங்கப்படலாம், எதுவுமே தாங்கப்படாது. அதான் அர்த்தம். இது அர்ஜுனன் மற்றும் பெரும் முனிவர்களான நாரதர், வியாசர் போன்ற மற்றும் பலராலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அர்ஜுனன் சொல்கிறான். பகவத்கீதையில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பரபிரம்மம் அர்ஜுன உவாச்ச பரபிரம்மம் பரந்தாமம் பவித்ரம் பரமம் பவான் புருஷை சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபம். எத்தனை வார்த்தைகள் பாருங்கள். பரபிரம்மஸ்வரூபமா, பரம்பிரம்மம் சொல்கிறார். பரந்தாம்மா, அவனே பரம இருப்பிடமா. பவித்திரமானவரான். பரமம் பவான், பவித்திரம்னா தூய்மையானவர். பரமனா உயர்ந்தவர், எல்லாரோட உயர்ந்தவர் நீர் அப்படின்னு அர்த்தம். புருஷன், நீ ஒரு புருஷ ரூபத்தில் இருக்கக்கூடியவன். சாஸ்வதம் அப்படின்னா நித்தியமானவர். திவ்யம் அப்படின்னா தெய்வீகமானவர். ஆதிதேவன், நீ தான் ஆதிதேவன், நீ தான் அப்படின்ற. அஜம் அப்படின்னா பெறப்பட்டவர். விபும் அப்படின்னா ரொம்ப பெரிய, எல்லாருக்கும் பெரியவர் அவர் தான். ஆஹோ அப்படின்னு சொல்லப்படுறாங்க. யார் சொல்கிறாங்க? துவாம், உண்மை ரிஷிகள்லாம் சொல்கிறாங்களாம். புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபம் ஆஹுஸ்துவாம் ரிஷயா சர்வே தேவரிஷிர் நாரதஸ்ததா. தேவர்கள் சொல்கிறாங்க, ரிஷிகள் சொல்கிறாங்க. தேவரிஷியாக நாரதர் சொல்கிறார். அப்புறமா அவ்வாறு அசிதர் சொல்கிறாராம், தேவலர் சொல்கிறாராம், வியாசர் சொல்கிறாராம். ஆஹுஸ்துவாம் ரிஷய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசா ஸ்வயம் சைவ பிரவேசிமே. அதனால் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க நித்தியமானவர். அசித, தேவலர், வியாசர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். இப்போ நீ மட்டும் பிரமாணம் இல்லை, சரி தன் பெருமையை சொல்கிறான்ட்டு. ரிஷிகள்லாம் மகாத்மாக்கள் சொன்னால் அதுக்கு அப்பீலே கிடையாது. வியாசர், நாரதர், அசிதர், தேவலர் போன்ற மகாத்மாக்களே நிரூபிச்சு இவன் தான் ஆதி புருஷன், ஆதி தேவன், இவன் தான் ஆதி மூலம் அப்படின்னு நிரூபணமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரமாணம். ஏன்னா அர்ஜுனன் புகழானா அர்ஜுனன் தன் நண்பன்றதுனால முகஸ்துதி பண்ணுறான் அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாங்க.
ஆனால் இவங்களாம் இப்போ மகான்கள் பிரமாணமாக இப்போ மறுக்கவே முடியாது இல்லையா? இதை புரிஞ்சுக்கணும். அப்போ கிருஷ்ணன் தான் ஆதி புருஷன், ஆதி தேவன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த அந்த ஒரு அதில் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக கிருஷ்ணனை ஸ்தாபிச்சிட்ட பிறகு தான் பாகவத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அப்போ தான் பாகவதத்தில் பக்தி உண்டாகும். இல்லைனா என்னமோ ஒரு பாகவதம் கதை இது அப்படின்ட்டு போயிடும், புராண கதை என்னமோ வரட்டுத்தனமாக சொல்லியிருக்கான் அப்படின்னு போயிடும். சில பேர் பக்திமயமாக பேசுகிற உபன்யாசங்களோட கட்சியில் என்னென்னா, எல்லாம் பிரம்மம், நீயே கிருஷ்ணன் தான், நானும் கிருஷ்ணன் தான், நீயே இறைவன் ஆயிடலாம், நீயே பகவான் ஆயிடலாம், நீயே பரமாத்மா, உன்னையே நீ பரமாத்மாவை உணர்றது தான் பெரிய விஷயம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு உன்னை ஜீவாத்மாவை நீ உணர முடியல, அப்போ நீ எங்கே பரமாத்மா உன்னை உணர்றது? அது சாதாரண விஷயமா? அப்போ நீ அடுத்த வேலை உனக்கு பசி எடுக்கக்கூடாது, நீ பரமாத்மானா. நம்ம தான் அடிக்கடி மாயில் உழட்டுறோம். அப்போ நீ ஜீவாத்மானு ஒத்துண்டு தான் ஆகணும். எப்பவுமே அதான் சொல்கிறேன், சரியான ஒரு குரு வழிகாட்டுதல் இருக்கணும். ஏதோ யார் வேணால் உபன்யாசம் பண்ணலாம், என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இந்த உண்மைகள் வெளிப்படாது. அது மனசில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் ஃபுல்லாக கக்கிடுவாங்க. நான் கூட அதில் நான் கூட அது மாதிரி சில சமயத்தில் அப்படி பாகவத்தில் இருக்கிறது. ஏன்னா நான் கேட்ட அந்த உபன்யாசத்தின்படி அப்படி தான் இருந்தது, எனக்கு அப்படி சொன்னாங்க, அதனால் நான் அப்படி சொல்ல வேண்டியிருந்தது. அப்புறமா உண்மையான பாகவதத்தை படிக்கும்போது, வைஷ்ணவர் சம்பிரதாயத்தில் பாகவதம் படிக்கும்போது, ஆமாம், முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறவங்க மறைச்சிட்டாங்களே இவ்வளோ விஷயங்களை. பகவான் தான் முழுக்காதன்னு தெளிவாக சொல்லியிருக்கு, பகவத்கீதையும் சொல்லியிருக்கு, பாகவதம் சொல்லியிருக்கு. அப்புறமா ஏன் எல்லாம் பிரம்ம அது அருவமாக இருந்தது, உருவமாக வந்தது, அவன் மறுபடியும் அருவத்தில் போய் கலந்துடுச்சு. இது என்ன இது? இதெல்லாம் அதான் சொல்கிறேனே, பகவான் எப்போ அருவமானவன் எப்படி வருவான்? உருவமாக இருந்து மறுபடியும் அருவமாக ஏன் அருவமாக போனான் அவன்? அப்போ பிரம்ம சம்ஹிதையில் சொல்லக்கூடிய ஆதி புருஷன் கோவிந்தனா அங்கே இருக்கிறான் நிச்சயமாக. அப்போது பகவானே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பகவான் அருவன்னு சொல்லிடுறாங்க. பகவானே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பகவானுடைய தாமத்தையே ஏற்றுக்க போகிறாங்க. பகவான் வைகுண்ட லோகத்தையே ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்களாம் நமக்குள்ளே வைகுண்டம் இருக்குது அப்படின்னுவாங்க. நமக்குள்ளே வைகுண்டம் இருக்குது தான், நீ அடைய வேண்டியது தானே, ஏன் இத்தனை பிறவி எடுக்கிற? நீ அவ்வளோ அறிவாளின்னா அப்போ நீ உனக்குள்ளே அந்த மோட்சத்தை அடைய வேண்டியது தானே, அடையலையே. இன்னும் பல பிறவிகள் சுழண்டு கொண்டு தானே இருக்கிறோம் அஜ்ஞானத்தில். நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கணும். இது மாதிரி சொல்லிடுறவங்க யாரோ சில பேர் ஒருத்தர் தான் அடைய முடியும். அது எப்படி அடைஞ்சிடுறாங்க? எங்கே இருக்கிற பிரம்மத்தில் காற்றோட காற்றா கலந்துடுறாங்க? கிடையாது. வைகுண்ட உலகம் இப்போது கண்ணுக்கு தெரிஞ்ச சந்திரலோகம் சூரியலோகமே கண்ணுக்கு எதிர பார்த்து இதுவே போயின்னு சொல்லிட்டாங்க போது ஒன்று கொஞ்ச நாள் போனால். அப்போ இவ்வளோ நட்சத்திரங்கள், இவ்வளோ உலகங்கள் இருக்குன்றத நட்சத்திரங்கள்லாம் பார்த்தா தெரியுது. எவ்வளோ கிரகங்கள், எவ்வளோ உலகங்கள்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் மேலான பிரம்மலோகம், அப்போ அதுக்கு பிறகு வைகுண்ட லோகம் ஏன் இருக்காது? ஏன் சாஸ்திரத்தை நம்ப மாட்டேன்றோம்? அப்போ பகவானே நம்பாதவங்க பகவானுடைய உலகத்தையாக நம்ப போகிறாங்க, பகவான் தாமத்தையாக நம்ப போகிறாங்க. எல்லாம் அருவம்னு சொல்லிட்டா அப்புறமா அந்த பக்தி வெற்றான இவ்வளோ நேரம் பக்தி பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். கிருஷ்ணன் அருவம்னு சொல்லிட்டான். அவன் சச்சிதானந்த ரூபன்னு சொல்லிடுது, அரூபம்னு சொல்லலை. சச்சிதானந்த ரூபாய எங்கே சொல்லிடுது? பாகவத மகாத்மியத்தில் முதல் ஸ்லோகமே தான் சொல்லிடுது. சரி, யாருப்பா அந்த சச்சிதானந்த ரூபம்? நம்ம வேறு யாராவது மற்ற தெய்வம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை முருகர் ஏதாவது பேர் சொல்லிக்கலாம். ஆனால் அப்படி சாஸ்திரம் அப்படி சொல்லலை. ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ, ராதாகிருஷ்ணனை தான் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லுது, வேறு யாரையும் சொல்லலை. ஸ்ரீகிருஷ்ணன் தான் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபன். அவன் தான் உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்கு ஹேதவை காரணம். நேரடியாக படைப்பில் ஈடுபடல, தன் மாயை மூலமாக படைத்து காத்து அழிக்கின்றான். தான் இட்ட வேலை செய்யக்கூடிய தன் மாயை மூலமாக இத்தனை காரியத்தை சாதிக்கிறான். தான் சுதந்திரமாக இருக்கிறான், ஸ்வராட்டு, எதுலையுமே ஈடுபடுறதில்லை, படைத்து காத்தில் அழித்தல்ல ஈடுபடுறதில்லை, ஸ்வராட்டாக இருக்கிறான் பகவான். அதான் ஜென்மாத்தியசிய ஏதோ அன்வயாத்து எதிரதஸ்ட அத்தியஷ அபிக்ஞ ஸ்வராட்டு. ஜென்மாத்தியசிய ஏதோ ஜென்மாதின படைப்பு காத்தல் அழித்தல், ஜென்ம ஆதி அவைகள் முதலாக கொண்ட படைத்து காத்தல் அழித்தல் இவைகளுக்கு காரணமாக இருக்கிறான். ஆனால் தான் ஸ்வராட்டு அவைகளில் ஈடுபடாமல் சம்மந்தப்படாமல் இருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். தன் மாயை மூலமாக சம்மந்தப்படுறார். இதுதான் சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவை. இவைகளுக்கு காரணமாக சக்திக்கு சக்தி அளித்து கொண்டு இருக்கிறானே தவிர சக்திமான் நேரடியாக ஈடுபடுறதில்லை. அந்த சக்தியானவள் தான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றார். இந்த பிரபஞ்ச லீலைகளும்
அந்த சக்தியின் மூலமாக தான் பகவான் பராமரிக்கின்றான். பிரபஞ்ச லீலைகளும் பண்ணுறான், உலகத்தை காப்பாற்றுறான். அவனே தான் அந்த சக்தி மூலமாக அழிக்கிறான், அவனே தான் சக்தி மூலமாக படைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் தான் நம்ம அதில் சம்மந்தப்படுறதில்லை. அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அர்ஜுனன் வந்து அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு, பகவான் தான் பரபிரம்மஸ்வரூபம், பரந்தாமன் அவன் தான், பவித்திரமானவன் தான், தெய்வீகமானவன், திவ்யன்னா அவன் தான், தெய்வம்னா அந்த அவன் ஒரு திவ்யம்னா தெய்வம், தெய்வம்னா பகவான் தான், கிருஷ்ணன் தான். இதில் மறுக்க முடியாது. இங்கே வேறு தேவர்லையும் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க முடியாது. அருவத்தை நமக்கு இடமே கிடையாது. அருவத்துக்கு அருவர் ஜோதி, பிரம்ம ஜோதின்றது பகவான் உடம்புலேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் தான் அந்த பிரம்ம ஜோதி. அதை பார்த்துட்டாவே பிரம்மத்தை பார்த்துட்டோம், பிரம்மத்தை பார்த்துட்டோன்றாங்க. அப்போது நம்ம ஆழமாக ஒரு வைஷ்ணவர்கள் வாக்கில் கேட்டால் தான் நம்ம உண்மையான பக்தி வரும். இல்லைனா போலி பக்தியாக போயிடும். இறைவன் வந்து எல்லாம் கிருஷ்ணன் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவாங்க, கிருஷ்ணன் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா என்னென்னா, அப்புறமா என்னென்னா கிருஷ்ணன் அப்படியே மறுத்தளிக்கிற மாதிரி கடைசியில் எல்லாமே கிருஷ்ணனை அருவத்தில் போய் மறைஞ்சிடுறான். நாம் அந்த கிருஷ்ணனை வழிபாடு நம்மளும் என்ன பண்ணோம், அருவத்தை தான் தியானம் பண்ணணும், உபனிஷத்து பாராயணம் பண்ணணும், நம்ம வேதாந்த விசாரம் பண்ணணும், நாமளும் அந்த அருவத்தை தான் அடையணும். கடைசியில் சப்புன்னு போயிடுச்சு பார். இவ்வளோ புகழ் இந்த கிருஷ்ணனுடைய லீலைகளை கடைசியில் சப்புன்னு போயிடுச்சு பார். இத்தனையும் பொய்யா போயிடுச்சு பார். பகவானுடைய லீலைகள்லாம் பொய்ன்னு ஆக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அருவத்தில் போய் காலத்தர முடிஞ்சு போச்சு. இந்த லீலைகள் பொய்யானது கிடையாது. பகவானுடைய லீலைகளோ, பகவான் நாமமோ, பகவானுடைய புகழோ, பகவானோ, பகவானுடைய உலகங்களோ சத்தியமானது. அந்த உலகத்தில் நித்தியமாக அந்த லீலைகள் புரிந்து கொண்டு இருக்கிறான் பகவான். இந்த கோகுல லீலைகளை, பிருந்தாவன லீலைகளை நித்தியமாக பகவான் கோலகத்தில் புரிந்து கொண்டு இருக்கிறான். அதை நம்பணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நீ படிக்கிற பாகவதத்துக்கு வேல்யூபிளாக இருக்கும். இல்லைனா பாகவதம் நீ படித்ததெல்லாம் பொய்யா போயிடும். ஆமாம், இந்த லீலைகள்லாம் அனுபவிச்சது சும்மா அதெல்லாம் சும்மா நாடகம் நடிச்சுட்டு போயிட்டான். அதுதான் நாடகம் மாதிரி நடித்தான் இந்த உலகத்தில். ஆனால் நிஜத்தில் இது நிழல், அதனால் நாடகம் நடித்தான். நிஜத்தில் உண்மையாகவே பகவான் அந்த லீலைகள் புரிகின்றான். அவனுக்குன்னு வந்து ரசங்கள் இருக்குது, அந்த ஆனந்தங்கள் இருக்குது, பிரணய கலகம் இருக்குது, ராதையோட கோபிச்சுக்கிறது, ராதையோடு இணையிறது, எல்லாமே அந்த மாதுரிய ரசங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நித்தியமாக அந்த ரசம் எப்பொழுதும் இருக்கிறது. அதனுடைய பிரதிபிம்பம் தான் அந்த உலகத்தில் விகாரங்களாக தென்படுகிறது. அந்த நவரசங்களும் அங்கே வந்து ஆனந்தங்களாக தென்படுகின்ற அந்த ரசங்கள்லாம் இங்கே விகாரங்களாக ஆகிவிடுது. அப்போ கிருஷ்ணன் திருடுறான். கிருஷ்ணனுடைய திருடுற மாதிரி இங்கே திருடினா நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஆமாம், திருடுறது தப்பு. இது வந்து பூலோகம். இது அப்போ கலக்கப்பட்ட இடத்துல வந்து திருடுறது அதுக்கு குற்றத்துக்கு தண்டனைக்குரியது. ஆனால் பரிசுத்தமான இடத்துல திருடுதல் வந்து ரசத்துக்குரியது. கிருஷ்ணனுடைய திருடுறது அப்போது அங்கே இல்லாமல் இங்கே வராது. நல்லா புரிஞ்சுங்க. காதல் விவகாரங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால தான் இங்கேயும் காதல் விவகாரங்கள்லாம் பூமியிலே இருக்குது. ஆனால் இது கலங்கப்பட்ட காதல் விவகாரம், அதெல்லாம் தூய்மையான காதல் விவகாரம். அந்த ராசலீலை கோலோகத்தில் பகவான் பண்ணுற லீலைகள்லாம் அதனுடைய ஜெராக்ஸ் தான் இது. பூலோகத்தில் எல்லா ரசங்களும், அந்த 9 ரசங்களும் ஆன்மீக உலகத்துலேயும் இருக்குது. ஆன்மீக உலகத்தில் ரசமயமாக இருக்குது. இங்கே வந்து அது விகாரங்களாக அது வந்து கலங்கப்பட்டதாக காண்பிக்கப்படுகிறது. இந்த ஜட உலகத்தில் காணப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக ஒன்று இல்லாமல் எப்படி வரும்? பகவான்கள் இல்லாதது எதுவும் இந்த உலகத்தில் எதுவுமே அரங்கேற்றப்படலை. புரியுதுங்களா? இப்போது ராசலீலை பண்ணுறாருன்னா அது நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம். இங்கே இந்த பூலோகத்தில் அதை வந்து தப்பாக பல பெண்களோடு ஆடலாமான்னு கேட்டால் அது தப்பு. அதில் பல சாமியார்களும் உள்ள ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டாங்க. அது மாதிரி ஆடி இல்லையா? அது கிருஷ்ணனால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பக்குவமுடைய சௌபரி மகரிஷி 50 பெண்ணுகள் கல்யாணம் பண்ணினா அவர் அதில் பட்டுட்டு இருப்பார். அவர் தனிமையிலும் தவம் பண்ணுவார். மகான்களுக்கு அந்த சக்தி உண்டு. பகவானை வழிபடுகின்ற மகான்கள் சக்தி உண்டு, பகவானுக்கு சக்தி உண்டு. வேறு யாருக்குமே கிடையாது. அதனால் எல்லோரும் இது பண்ணலன்னா சிவன் தான் விஷம் சாப்பிடுவானா, நான் விஷம் சாப்பிட மாட்டேனா அப்படின்ட்டு விஷம் சாப்பிட்டா ஆகும். சிவன் விஷத்தை சாப்பிட்டு அவரோட உயிரோட இருக்க அவர் சக்தி இருக்குது, உயிரோட இருக்கார். நீ அப்படி நானும் விஷத்தை சாப்பிட்றேன்னா என்ன ஆகும்? விஷப்பரிச்சை வேணான்னு சொல்கிறது இதுதான். நானும் பல பெண்களோட உல்லாசமாக இருக்கேன்னு சொன்னால் அழிஞ்சு போயிடுவேன். ஆமாம், அதனால் பகவானுடைய லீலைகளை அப்படியே ரசிக்கணும். ஏன்னா இது வந்து
நித்தியமாக பகவான் கோலோக பிருந்தாவனத்தில் நடத்துகின்ற லீலைகள். இது பூலோகத்தில் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தான் காண்பிச்சான் லைட்டாக. அதன் மூலமாக மக்களுக்கு பக்தி உண்டாகி என்னுடைய உலகத்தை அடையிட்டோம் அப்படின்றதுக்காக. சரி, அப்படி அர்ஜுனன் வந்து நாரதர், வியாசர் போன்றும் மற்றும் பலராலும் உறுதி செய்யப்பட்டது. பகவானுடைய எண்ணிலடங்கா நாமங்களில் கிருஷ்ணா என்ற நாமமே தலைமையானது என்று பத்மபுராணம் குறிப்பிடுகின்றது. கிருஷ்ணா அப்படின்ற நாமம்தான் தலைமையானது, பத்மபுராணம் குறிப்பிடுகின்றது. பிரபுபாதா பாருங்கள், எதுவுமே தன் சொந்த விளக்கமாக ஒன்று கூட சொல்லலை. ஜீவகோஸ்வாமி சொன்னார், பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் சொன்னால், வியாசர், நாரதர், அசிதர் இவங்களாம் சொல்கிறாங்க இவர் ஆதி புருஷன் அப்படின்னு ஏதாவது ஒன்றாவது தன்னுடைய அபிப்பிராயம் சொல்கிறாரா பிரபுபாதா? பிரபுபாதா விளக்கம் தானே இது. இவ்வளவு பிரமாணங்களை காட்டுறாரு எதுக்கான? இந்த ஒன்றை ஸ்தாபிக்கிறதுக்கு, இந்த ஆதி புருஷன் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கு. அதான் உண்மை. ஏன் பகவான் கவர்ச்சியாக இருக்கிறான்? கிருஷ்ண இடத்துல ஈர்ப்பு ஏற்படாதவங்க யாருன்னா சொல்லும் பார்க்கலாம். ஒருத்தர் நான் என்ன சொல்கிறேன், மற்ற மதங்களில் கூட கிறிஸ்துவ முஸ்லீமில் கூட நிறைய பேர் கிருஷ்ண பக்தர்களாக மாறி இருக்காங்க. ஏன்னா அது தனியாகவே ஏற்குது. பிரகலாதம் சொல்கிறான், காந்தம் இரும்பு ஏற்கிற மாதிரி என்ன எதா ஆகர்ஷ சன்னிதம், அவருடைய சன்னிதானத்தில் என்னுடைய மனசு ஆகர்ஷிக்குது. நான் என்ன பண்ணுறது? அது இயற்கை, அதுவும் பரிசுத்தமாடிய மனசு கிருஷ்ணத்தில் ஈர்ப்பு அதிகமாக ஏற்படும். ஏன்னா பரிசுத்தமாடியதுன்னா உனக்குள்ளே ஜீவாத்மா வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஜீவாத்மா பிரகாசம் வெளிப்படுது. அதனால தான் அது என்ன பண்ணு, பரமாத்மா நோக்கியே போகுது. பரமாத்மா நோக்கி போவதற்கு காரணம் ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்தது. அது எப்படி பிரிஞ்சு போச்சு. அப்போது அதனுடைய இயற்கையான சுபாவமாகிய கிருஷ்ணத்தில் ஈர்ப்புன்றது அது இயற்கை தானே. அது தன்னால் ஈர்க்க தானே செய்யும். அதுதானே சுகாச்சாரிய பின்னாடி சொல்கிறாரு. அப்போது கோபிகளுக்கெல்லாம் எப்படி கிருஷ்ணனுக்கு ஈர்ப்பு ஏற்படுதுன்னா, அவர் கோபிகள் மட்டும் இல்லை, கோபிகளுடைய கணவன்மார்களுக்கும் எல்லார் ஹிருதயத்திற்குள்ளே இருக்க அந்த ஜீவாத்மாக்களும் எந்த பகவானுடைய அம்சமோ, அப்போது அந்த ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மா ஈர்க்கப்படுதுன்றது இயற்கை தானே. அப்போ எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய பரமாத்மா இவன் தானே, கிருஷ்ணன் தானே. அப்படின்றது அவங்களுக்குள்ளே அது பகவான் ஜீவாத்மாவுக்குள்ளே இருக்கிற பரமாத்மான்னு சொல்லும்போது அந்த ஈர்க்கப்படுதுன்றது இயற்கை தான். அதான் அனாதிகாலமாக இருந்தது. அதுதான் உண்மையான நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனே அதுதான், பகவானால் ஈர்க்கப்படுவது தான். அதுதான் இங்கே கவர்ச்சிகரமானவர் அப்படின்ட்டு பதம் சொல்கிறார் என்று சொல்லப்படுகிறோம். சரி, ஓகே. இந்த கவர்ச்சி உலக கவர்ச்சிகளிலிருந்து நம்மளை விடுவிக்க செய்யக்கூடியது. பகவானுடைய எண்ணிலடங்கா நாமங்களில் கிருஷ்ணா என்ற நாமே தலைமையானது என்று பத்மபுராணம் குறிப்பிடுகிறது. அப்போ வாசுதேவன் என்பது முழுமுதற் கடவுளின் விரிவங்கத்தை குறிக்கிறது. சரி, கிருஷ்ணனத்தில் விரிவங்கம், அதனால் சதுர்வியோகம் சொல்லக்கூடிய வாசுதேவர், சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனிருத்தர், அதில் அதான் விரிவங்கமாக சொல்லக்கூடியது வாசுதேவன். சரி, ஓகே. கிருஷ்ணருடைய விரிவங்கம், அதான் முழுமுதற் கடவுளின் விரிவங்கத்தை குறிக்கிறது தான் வாசுதேவன்ற சப்தம். மேலும் பகவானின் மற்ற எல்லா உருவங்களும் வாசுதேவருடன் ஒத்தவையாக இருப்பதால், பகவானுடைய மற்ற எல்லா உருவங்களும் நரசிம்மர், கூர்மா, வாமனர் எல்லாமே வாசுதேவருடன் ஒத்தவையாக இருப்பதால் அவைகளும் இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வாசுதேவர் என்னும் நாமம் குறிப்பாக தேவகி வசுதேவரின் தெய்வீக புதல்வர் என்பதை குறிக்கின்றது. துறவிகளுள் பக்குவ நிலை அடைந்தவர்களாக இருப்பவர்கள் பரமஹம்சர்கள் ஆவர். நல்லா புரிஞ்சுக்கணும். துறவிகளுள் பக்குவ நிலை அடைந்தவர்களாக இருப்பவர்கள் தான் பரமஹம்சர்கள். அம்சபக்ஷி எப்படி பாலும் தண்ணீரும் வச்சா பாலை மாத்திரம் அரும்புதோ, அவ்வளோ பரமஹம்சர்கள் ஆகிய அவர்கள் உலக விஷயங்களோ ஞானமோ யோகமோ இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ண பக்தியை மட்டும் எடுத்துப்பாங்க. அச்சுத பாவ வர்ஜிதம். மற்ற அவர்கள் தான் பரமஹம்சர்கள். கிருஷ்ணன் அவன் தான் சாரம், கிருஷ்ணன் தான் சாரம். அந்த அம்சபக்ஷிகளாகிய அந்த பரிசுத்தமான ஆத்மாக்களுக்கு கிருஷ்ணன்றது ஈர்க்கப்படுவன். அதனால தான் இப்போது நிர்குண பிரம்மத்தில் ரமிச்சிருந்த சுகாச்சாரியர் கூட அவ்வளோ பரிசுத்தமான ஆத்மாவாக இருக்கிறதுனால கிருஷ்ண இடத்துல என்ன சொல்கிறார், ஆக்ஷிப்த மதிகி, என்னுடைய புத்தியானது கிருஷ்ண இடத்துல அபகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அது இயற்கை. இத்தம் பூத குணோஹரிகி, பகவானுடைய குணங்கள் என்னை அந்தளவுக்கு மனசை கவரக்கூடியதாக இருக்கிறது. என் சித்தத்தை கொள்ளடித்து கொண்டான் அந்த கிருஷ்ணன் அப்படின்னு சுகாச்சாரியரே சொல்கிறார். பரிசுத்துக்களை ஒத்துக்கிறார். நிர்குணோபி நிஷ்டோபி, நிர்குண நிஷ்டையில் உறுதியாக இருந்தவன் நான். இறைவனுக்கு உருவம் இல்லை, அருவம் தான் அப்படின்னு இருந்தேன். ஆனால் நைர்குண்யோபி ஆனால் பரிநிஷ்டுதோபி இருந்தால் கூட கடைசியில் கிருஷ்ணனுடைய குணங்கள் ஆக்ஷிப்த மதிகி, என் புத்தியை அபகரித்து. அது அப்போது அவ்வளோ பரிசுத்தமாக தன் ஆத்மான்ற அகம் பிரம்மாஸ்மின் அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்துட்ட பிறகு அது பரிசுத்தமாக இருக்குது. அந்த ஹிருதயம், பரிசுத்தமான ஹிருதயம் எங்கே போவோம்?
அதனுடைய இயற்கைக்கு போவோம். அதனுடைய இயற்கை எது? பரமாத்மா கிருஷ்ணன் தான். அப்போ அதை தேடி தான் போவோம். அதனுடைய இயற்கை அதை தேடி தான் போவோம். ஒரு கண்ணுக்குட்டி தாய் பசு நோக்கி போகிறது அதனுடைய இயற்கை தானே. ஒரு குழந்தை பாலுக்கு அழுதுன்னு சொன்னால் அது அம்மாவை தேடி போகிறது அது இயற்கை தானே. அது இன்னொருத்தர்களுக்கு போகாது, அது தன் தாய் இடத்துல தான் போவோம். அது முளைப்பாலுக்கு ஆசைப்பட்டு கண்ணுக்குட்டி வந்து தாய் தேடி தான் போவோம். அது இயற்கை. அது மாதிரி பகவான் இந்த பரிசுத்தமான ஆத்மா அது தாயை தேடி அந்த கிருஷ்ண இடத்துல போகிறது தான் இயற்கை இல்லையா. அப்போது அது மாதிரி கவர்ச்சி ஏற்பட்டது. ஆத்மா ராமஸ்ச முனையா நிற்கந்தா அப்பியிருக்கிறமே. அப்போது ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவராக இருந்தவர் கடைசியில் என்னாச்சுன்னா இது பகவான் இடத்துல ஹரிர் குண ஆக்ஷிப்த மதிகி, ஹரினுடைய குணங்களால் அபகரிக்கப்பட்ட சித்தமுடையவராக கிருஷ்ணத்தில் கவரப்பட்டாராம். ஏன்னா அது இயற்கை. சுகாச்சாரம் அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆத்மா. அதான் சொல்கிறேன், ஸ்திரீ பும்பிதான் அது சுதசிய விவிக்த திருஷ்டே. ஆண் பெண் கூட வித்தியாசம் தெரியாத எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்ட்டு தன் ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சவர். அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆத்மா. அந்த பரிசுத்தமான ஆத்மாக்கள் தான் கிருஷ்ணனிடத்தில் சீக்கிரமாக கவரப்படுவார்கள். ஏன்னா அருவம் முடிவில்லை. அருவன்றது பகவானுடைய ஜோதி, அருவ ஜோதின்றது பகவானுடைய அம்சம். பகவான் தான் முடிவானவன், கிருஷ்ணன் தான் ஆதி. ஆதி தமகம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அனாதிர் ஆதி கோவிந்தே, அவன்தான் முடிவு, அவன்தான் ஆதி. இதை முதல் நல்லா புரிஞ்சு ஸ்ட்ராங்காக மனசில் பதிய வச்சுட்டு தான் அடுத்து நம்ம பாகவத்தில் பிரவேசிக்கும் போது நமக்கு எல்லாமே சுவையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நமக்கும் கிருஷ்ணனுக்குள்ளே இருக்கிற அன்பு விருத்தி செய்து கொள்ள வேண்டும். பகவானுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? நமக்கு அவனுக்கு பிரிவே கிடையாது. பிரிஞ்ச மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுத்துது இந்த பிறவிகளானது. இந்த சொந்த பந்தங்கள் உறவுகள் இவைகள்லாம் பிரம்மை ஏற்படுத்துது. கிருஷ்ணனை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க மாதிரி, நம்ம கிருஷ்ணன் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிடையாது. நம்ம அந்த இருதயத்திலே பரமாத்மாவாக பகவான் தன்னுடைய அம்சத்தில் பரமாத்மா பகவான் இருக்கிறான். கோலோகத்தில் பகவான் நித்திய லீலைகள் புரிகின்றார் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறான். இந்த 3 நிலைகளில் பகவானை புரிஞ்சிக்கணும். பரபிரம்மஸ்வரூபமாக பரமாத்மா ஸ்வரூபமாக நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறான். பரபிரம்மஸ்வரூபமாக எங்கேயும் வியாபிச்சிருக்கிறான். பகவானாக பகவான் நித்திய வைகுண்டத்தில், அதாவது நித்திய கோலோகத்தில் பிருந்தாவனத்தில் பகவான் எப்பொழுதும் லீலை புரிந்து கொண்டு இருக்கிறான். அவனே தான் இத்தனை ரூபங்களில் பகவான் பல அம்சங்களாக வியாபிச்சிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் பக்குவமாக புரிஞ்சுக்கணும், நிதானமாக புரிஞ்சுக்கணும். இந்த பரமாத்மா நிலைனா என்ன, பரபிரம்ம நிலைனா என்ன, பகவான் நிலைனா என்ன, நம்ம ஜீவாத்மாக்களுக்கு நம்ம நிலைமை என்ன, பிரகிருதினா என்ன, பிரகிருதியில் எத்தனை பிரகிருதி இருக்கிறது, ஜீவ பிரகிருதி ஒன்று நாமளும் பகவானுடைய ஒரு பிரகிருதி, பகவானுடைய சக்தி தான் ஜீவாத்மாக்கள். அதே சமயத்தில் பகவானுக்கு பகிரந்தகமான சக்தி இருக்குது. என்னென்னா பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8 விதமான பொருள்கள் சேர்ந்தது ஒரு பிரகிருதி. அது ஜட பிரகிருதின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே உயர்ந்த பிரகிருதி எதுன்னு கேட்டால் ஜீவாத்மாக்களாக நாமலாம் பகவானுடைய அம்சங்கள், அதாவது பகவானுடைய உயர்ந்த சக்திகள் நாமலாம். அதுக்கு மேலே பகவான் அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தின்னு சொல்கிறோம். அந்தரங்க சக்தி தான் ஜீவாத்மாக்கள், பகிரங்க சக்தி தான் மனம், புத்தி, அகங்காரம், பஞ்சபூதங்கள். இப்படி புரிஞ்சுக்கணும். அதையே 2ஆக பிரிக்கலாம். மனம், புத்தி, அகங்காரம் சூட்ச்ம சரீரமாக, பஞ்சபூதங்களான அந்த உடல் வந்து ஸ்தூல சரீரமாக சொல்கிறோம் இல்லையா. அப்படி 2 சக்திகளாக பிரியுது. எப்படி பகவானுக்கு எண்ணிடங்கா சக்திகள் உண்டு. பகவானுக்கு பல சக்திகள் பகவான் உண்டு. இப்போ அஷ்டமா சித்திகள் சொல்கிறேன். அது 8 விதமான சக்திகள் கொண்டது. இவர் பகவானுக்கு பலவிதமான லக்ஷ்மிகளும் உண்டு, பலவித சக்திகள் பகவானுக்கு உண்டு, கிருஷ்ணருக்கு. அதெல்லாம் நம்ம ஆழமாக படிக்கலாம். அந்த பாகவதத்தில் எல்லாமே புட்டு வச்சுருக்காரு. நம்ம பொறுமையாக படித்தோம்னா பகவான் எப்படி இந்த உலகம் படைக்கிறான், க்ஷீரோதர சாய் விஷ்ணுனா என்ன, கர்ப்போதர சாய் விஷ்ணுனா என்ன, மகாவிஷ்ணுனா என்ன, வைகுண்டம்னா என்ன, பகவான் எப்படி படைக்கின்றான், ஆனால் இவைகள்லாம் பாதிக்கப்படாமல் தான் எப்பொழுதும் சுதந்திரமாக சச்சிதானந்த சுரூபனா எப்படி கிருஷ்ணன் இருக்கிறார் அப்படின்லாம் நம்ம விரிவாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த குருஷீட பரம்பரையில் வர பாகவதத்தை படித்தா தான் நம்ம விரிவாக புரிஞ்சிக்க முடியும், பொறுமையாக புரிஞ்சிக்கலாம். சரி, அடுத்தது என்ன சொல்கிறார்? வாசுதேவர் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்துக்கும் மூல காரணமாவார் இருப்பவை. ஆனால் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம அருவத்தில் அத்வைதிகளத்தில் நம்ம வந்து பாகவதம் கேட்டோம்னா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை புனைஞ்சி தங்கள் சொந்த கருத்துக்களை இன்டர்பிரேஷன் பண்ணி அது திசை திருப்பிடுவாங்க, கிருஷ்ணனை மறைச்சிடுவாங்க, அருவத்தை எடுத்து முன்னாடி நிறுத்திடுவாங்க. நமக்கு என்னமோ ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் மனசு. அப்பா எல்லாம் அருவண்டா அப்படின்ட்டு ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி இருக்கும். கிடையாது. அப்போ தான் நம்ம பெரிய மாயில் சிக்கிக்கிறோம். அதனால
கற்பனைக்கு நல்லாயிருக்கும், அனுபவத்துக்கு வராது. அனுபவத்தில் ஆனந்தத்தை கொடுக்காது, கற்பனையில் ஆனந்தத்தை கொடுக்கும். எது? பிரம்மானுபவம். இப்போ நிர்குண பிரம்மமானது கற்பனையில் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நிஜ அனுபவத்தில் பார்த்தா அது ஆனந்தத்தை கொடுக்காது. வெளிப்புறமான விஷயத்தில் பிரச்சனைகள் தான் உண்டாகும். ஆனால் கிருஷ்ணானுபவமானது, பக்தி அனுபவமானது, கற்பனையிலும் கிருஷ்ண அனுபவமானது பகவானுடைய லீலைகள் சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தா அனுபவத்திலையும் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அதாவது எந்த நிலையிலையும் நம்ம பாதிக்கப்படாமல் நம்மளை பகவான் காப்பாற்று. ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஃபுல் செக்யூரிட்டி. சாத்வதாம் பதிகி. ஒரு கணவன் மனைவியை பார்த்து செய்கிற மாதிரி மொத்த ஃபுல் செக்யூரிட்டி பகவான் கொடுப்பான். இதுதான் கிருஷ்ணனுடைய பாதுகாப்புக்கும் அருவ பாதுகாப்புக்கும் உள்ள வித்தியாசம். அருவ பிரம்மத்தை வழிபடுவதில் உள்ள பாதுகாப்பு அன்ஸ்டேபிள், நிலையற்றது. ஆனால் பகவானை வழிபடுகின்றவர்களுக்கு வரக்கூடிய பாதுகாப்பு சோதனைகள் வர மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு கடைசியில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக தப்பிப்பார்கள். அந்த சோதனை மூலமாக அவங்க கர்மவினைகள் எடுத்து ஆனால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் எதிரிகள் தான் ஆபத்து வராதபடி பகவான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் பகவான் கிருஷ்ணன் கொடுப்பார். அதுவும் தத்துவார்த்தமாக இன்னும் படிக்கும்போது பகவான் இன்னும் அருமையாக சுகாச்சாரிய ஒரு குருநாதர் வழியில் ஒரு வைஷ்ணவர் மூலமாக அந்த பாகவதம் பயிலும்போது கிடைக்கிற ஆனந்தமே தனியாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். சீக்கிரமாக நம்ம பியூரிஃபிகேஷன், உண்மையாக இந்த பாகவத்தில் சொல்லக்கூடிய பலன்களாகிய அந்த உண்மையான பியூரிஃபிகேஷன், உண்மையான ஆனந்தமானது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், சீக்கிரமாக கிடைக்கும் பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கும்போது. சரி, ஓகே. அதனால் அருவ பிரம்மத்தில் வரக்கூடிய பாதுகாப்பை காட்டிலும் உருவத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப மேன்மை. ஏன்னா அதுதான் உண்மை, அதான் சத்தியம், பரம் தீமகி. அவனது கிருஷ்ணனை தான் தியானிக்கணும். அருவத்தை தியானம் பண்ணால் எப்படி? தியானத்துக்கு ஆஸ்பதமில்லாத ஒரு விஷயத்தை அருவத்தை போய் தியானம் பண்ணால் எப்படி தியானம் பண்ணுறது? ஒரு ஜோதியை தியானம் பண்ணு. ஜோதியத்தை தியானம் பண்ணால் போதுமா? பகவான் மயில்பெளி வச்சுண்டு பகவான் கிருஷ்ணன் வர்காபீடம் நடவரவபு கர்ணையோ கர்ணிகாரம் விப்ரத் வேணும் ஜடர் படையோ, அப்படி பகவானை தியானம் பண்ணால் தான் திருப்தியாக இருக்குது. ஏன்னா அதுதான் உன்னுடைய நிஜ ஸ்தானமே, அதுதான் கிருஷ்ணனுடைய திருவடி தான் உன்னுடைய நிஜஸ்தானமே, உன்னுடைய ஸ்வரூபமே அதான். நான்லாம் அந்த பகவானுடைய பிரிஞ்ச கிட்டுக்கிட்டி கிருஷ்ணர்கள் நாமலாம். ஆனால் பரமகிருஷ்ணன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன் தான். சரி, ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்துக்கும் மூல காரணமாவார். இருப்பவை அனைத்தும் பகவானிடமிருந்து தோன்றியவை. இது எப்படி என்பது இந்த காவியத்தில் பிற்பகுதி அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த காவியம் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத சரித்திரத்தை கொண்டுள்ளதால் ஒப்பற்ற புராணம் என்று மகாபிரபு ஸ்ரீ சைதன்யரால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. சைதன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார்? இது ஒப்பற்ற புராணம், இதுக்கு ஒப்பும் கிடையாது, இதுக்கு உயர்வும் கிடையாது. இந்த பாகவதத்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் சரித்திரமும் பெரும் புகழுக்கும் உரியதாகும். உன்னத அறிவு ஸ்ரீல வியாசதேவர் பக்குவ நிலையில் எழுதிய பிறகு இது தொகுப்புப்பட்டதாகும். புரியுதுங்களா? வியாசருக்கே பக்குவம் ஏற்பட்டு கடைசியில் இந்த பாகவதம் எழுதினாராம். பல புராணங்கள் எழுதி பக்குவமான பிறகு தான் முழு பக்குவத்தில் எழுதுந்தான் ஸ்ரீமத் பாகவதம். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரதரின் உபதேசத்தின் கீழ் இதை அவர் எழுதினார். 4 பிரிவுகளை கொண்ட வேதங்கள், வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்மசூத்திரங்கள், புராணங்கள் மற்றும் மகாபாரதம் போன்றவைகளை எல்லாம் உள்ளடக்கியதான அனைத்து வேத இலக்கியங்களையும் வியாசர் தொகுத்தார். இருப்பினும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை. புரியுதுங்களா? இது வேதங்கள், உபனிஷத்துங்கள், இவருடைய சாரமாகிய பிரம்மசூத்திரங்கள் எல்லாம் எழுதி 18 புராணங்கள் எழுதி 1 லட்சம் கிரந்தம் ஆகிய மகாபாரதம் 5வது வேதமாக மகாபாரதம் எழுதி பிரம்மசூத்திரம் எழுதி அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ மிஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். என்ன? அந்த பகவானை நம்ம இருப்பிடம், உண்மையான இருப்பிடம்னா பகவானை விட்டு பிரிந்து வந்தவர்கள் நாமலாம். அந்த பகவானை பற்றி வர்ணித்தா தான் பூர்ணமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த பரபிரம்மமாகிய பகவானாகிய பரமாத்மாவாகிய கிருஷ்ணனை பற்றி வர்ணித்தா தான் அதான் கிருஷ்ண சம்பிரஷ்னோ ஏனாத்மா சுப்ரசீததி. கிருஷ்ணனை பற்றி பேசினா தான் ஆத்மா பரிபூர்ண சந்தோஷம் அடையும். வேறு எதனாலும் சந்தோஷம் அடையாதுன்றது ஒரு குருநாதர் சொல்லணுமா, நமக்கா தெரியாதான். நாம் யாராருக்குள்ளேயோ பாகவதம் கேட்டு தப்பு புரிஞ்சுக்கிட்டு தவறாக வழிநடத்தப்பட்டு பாகவத்தில் பக்தி இல்லாமல் போயிருப்போம். பாகவதம் பற்றியும் என் வாழ்க்கையில் கவலை தீரலை. எப்படி கவலை தீரும்?
சரியான ஒரு அணுகுமுறை இல்லாமல், சரியான ஒரு சத்சங்கம் இல்லாத, அப்போ சரியான ஒரு வைஷ்ணவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். விஷ்ணு பக்தர்கள், அதுவும் குருஷீட பரம்பரையாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சுத்தமான வைஷ்ணவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டோம்னா தான் இதை சரியாக புரிஞ்சிக்க முடியும் பாகவதத்தை. அப்போ தான் கிருஷ்ண பக்தி உண்மையாக நமக்கு உண்டாகும். இல்லைன்னா ஏதோ கிருஷ்ண பக்தி பண்ணுறோம், ஆனால் பகவானை தத்துவார்த்தமாகவும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக வேறொரு விஷயத்தில் மயங்காது. சிறு தெய்வத்தைக்குள்ளேயோ மற்ற அருவன்னு சொன்னாங்களோ அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க, அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு பல விஷயங்கள் அந்த குழம்பாது. அதனால் ஒரே வழியில் பாகவதம், இந்த பிரபுபாதா வழியிலே பாகவதம் கற்றுண்டாலே பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, அப்போது 4 பிரிவுகளை கொண்ட வேதங்கள், வேதாந்த சூத்திரங்கள், பிரம்மசூத்திரங்கள், புராணங்கள் மற்றும் மகாபாரதம் போன்றவைகளை எல்லாம் உள்ளடக்கியதான அனைத்து வேத இலக்கியங்களையும் வியாசதேவர் தொகுத்தார். இருப்பினும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை. அவரது அதிருப்தியை கண்டு அவருடைய ஆன்மீக குருவாகிய நாரதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத நிலைகளை வர்ணித்து எழுதுமாறு அவருக்கு ஆலோசனை கூறினார். அதனால தான் பூர்ண திருப்தி. ஆமாம், கிருஷ்ணன்றது பகவானுடைய அம்சம். நாமெல்லாம் நம்ம இறைவன், நம்முடைய தாய் வீடு கிருஷ்ணனுடைய கோலோகமானது, நமக்குரிய பாகம், நமக்குரிய தாய பாகம் அது. நம்ம ஒரிஜினல். இப்போது என்ன தான் நீங்கள் விருந்தாளி வீட்டில் தங்கினாலும் எப்போனாலும் கழுத்து பூச்சி வழி தள்ளிடலாம். ஏன்னா 10 நாள் சாப்பாடு போடுவாங்க, 11ஆவது நாள் அலட்சியமாக இருந்துடுவோம். ஏன்னா அதை இப்போ 10 நாள் ஆகுது போக மாட்டாருப்பா அப்படின்னு மற்றவங்கள சொல்லுவாங்க, எதிர சொல்ல முடியல அவ்வளோ. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அது இன்னொரு வீடு தானே. இன்னொருத்தர் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் உரிமை கொண்டாடினாலும், உறவினர்களே ஆனாலும், அது இன்னொரு வீடு தான். ஆனால் உங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எவனாவது கேட்க முடியுமா? நீ யாரா என்ன கேட்குறதுன்னு சொல்ல மாட்டோம். என் வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எத்தனை நாள், நீ 1 வருஷம் கூட இருக்கலாம் உங்கள் வீட்டில் சந்தோஷம். உன்னை யாரும் கேள்வி கேட்பார் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃப்ரீடம், இந்த சந்தோஷம், ஒரு திருப்தி நீ இன்னொரு வீட்டில் குடியிருக்கும் போது கிடைக்குமா? கிடைக்காது. அது மாதிரி பகவான் இடத்துல, கிருஷ்ண இடத்துல உனக்கு உள்ள ஒரு சௌலபியம், சௌகரியம், அந்த கிருஷ்ண இடத்துல நீ நண்பனாக பழகலாம், தாசியமாக அவனுக்கு சேவை செய்யலாம், அவன் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், அம்மாவாக இருப்பான், அப்பாவாக இருப்பான், சன்னிதானமாக இருப்பான், மாதா தாத்தா பிதா மக எல்லாமே உனக்கு இங்கே இருக்கிற உனக்கு சௌகரியம் வேறு எங்கேயுமே கிடையாது. சுதந்திரமாக பகவான் கிருஷ்ண பக்தியில் தான் உனக்கு பூர்ண ஃப்ரீடம். அப்போ வர வேண்டிய இடத்துக்கு சரியாக வந்துட்டோம். அப்போ அங்கே தான் அந்த திருப்தியானது முழுமையாக அனுபவிக்க முடியும். அதுதான் நாரதர் இங்கே வியாசர் சொல்கிறார். கிருஷ்ணனை பற்றி நீ வர்ணிக்காத வரைக்கும் நீ 1000 புராணங்கள் வேதங்கள் என்ன படித்தாலும் அண்டை வீட்டில் தங்குற மாதிரி தான். சொந்த வீட்டில் தங்குற மாதிரி வராது, அண்டை வீட்டில் தங்குறது. பாகவதம் கிருஷ்ணனை பற்றி பேசும்பொழுது தான் உன் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்க முடியும் உன்னால். இங்கே தான் பூர்ண திருப்தி. அக்கடான கப்பா எங்கேயோ வெளியே அழிஞ்சிட்டு வந்தேன், சேத்திரம் யாத்திரை தீர்த்த யாத்திரைன்னு போய் அப்போ வீட்டுக்கு வந்தோடனே கை கால் வீசி அக்கடான்னு அப்படி விழும்போது ஒரு ஃபேன் காற்றை போட்டு நிம்மதியாக தண்ணி குடிச்சிட்டு எப்போனா எழுந்துடலாம், எப்படின்னா தூங்கலாம், அப்படி ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது பாருங்கள். இது எங்கே கிடைக்கும்? சொந்த வீட்டில் தான் கிடைக்கும். அதனால தான் மற்ற இடத்துல தான் வேதங்கள் புராணங்கள்லாம் எழுதினா மற்ற தேவர்களை பற்றி வர்ணித்து, மற்ற தேவதைகளை, மற்ற சடங்கு சம்பிரதாயத்தை பற்றிலாம் வர்ணித்து பிரயோஜனம் இல்லை. ஞானத்தை பற்றி, கர்மாவை பற்றி, யோகத்தை பற்றிலாம் விசாரணை பண்ணியிருக்காரு வியாசர், நிறைய சொல்லிட்டார். ஆனால் கிருஷ்ணனை பற்றி, பிரேமையை பற்றி வர்ணிக்கலை அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. சொந்த வீட்டில் வராத வரைக்கும் மற்ற வீடு என்ன தான் ஏசி பங்களா இருந்தால் கூட அதெல்லாம் நிரந்தரம் இல்லாது. சொந்த வீட்டில் வந்தால் கிடைக்கிற திருப்தி மாதிரி தான் கிருஷ்ணனை பற்றி பேசும்போது கிடைக்கிற திருப்தி. ஒரு உதாரணத்தை சொன்னேன். இதோ சொந்த வீட்டில் வந்தால் என்ன திருப்தின்னு சொல்கிறேன், இதை விட கோடி மடங்கு திருப்தி கிருஷ்ண இடத்துல வந்துட்டால் கிடச்சிடும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை வர்ணித்து எழுதுமாறு அவருக்கு ஆலோசனை கூறினார். அதை பற்றி நினச்ச மாற்றத்தினாலே அப்பா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்டா, கரெக்டான இடத்துக்கு. எவ்வளோ சௌக்கியம் இருக்குது இந்த கிருஷ்ண லீலைகளில். அதுதான் இங்கே தான் நீ இருந்த முதல்ல ஏதோ மாயில் மயங்கி பகவான்கிட்ட பிரிஞ்சு பல பிறவிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, கீழே விழுந்துட்டோம். அப்போ புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை வர்ணித்து எழுதுமாறு அவருக்கு ஆலோசனை கூறினார். இவ்வுன்னத லீலைகள் குறிப்பாக இக்காவியத்தின் 10வது காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் வெவ்வேறு பிரிவுகளின் அறிவை விருத்தி செய்து அதன் வாயிலாக படிப்படியாக தசமஸ்ய விசுத்தியர்த்தம், அந்தளவுக்கு மனசு நம்ம கலங்கமாக இருக்கிறதுனால 10வது ஸ்கந்தம் எடுத்தோடனே படித்தோடனே கிருஷ்ண பக்தி உண்டாயிடாது. அப்போ முதல் ஸ்கந்தத்திலேருந்து படிப்படியாக படித்து மனசை பரிசுத்தமாக்கி கொண்டு அந்த கிருஷ்ணனை நெருங்கக்கூடிய தகுதிகள், ஏன்னா நம்ம ரொம்ப பகவானோடு
பரிசுத்தமாக தான் இருந்தோம் கிருஷ்ணனிடத்தில் இருக்கும்போது. அப்புறமா கலங்கப்பட்டு போயிட்டோம் கீழே விழுந்து. அந்த கலங்கங்கள்லாம் நீக்கப்பட்டு அதுக்கான பக்குவம் அடையும் போது நம்ம கிருஷ்ணனிடத்தில் நம்ம போகிறதுக்கு யார் தடை பண்ண போகிறது? அந்த நெருங்குற ஒரு முறை இருக்குது. அப்படி நெருங்கணும்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணன் நம்ம விடவே மாட்டோம். அச்சுதன் பக்தர்களை கை நழுவ விடாதவன். அதுதான் இங்கே சொல்கிறார். இக்காவியத்தின் 10வது காண்டத்தில் விவரிக்கப்படல. ஆனால் வெவ்வேறு பிரிவுகளில் அறிவை விருத்தி செய்து அந்த ஞானத்தோடு நெருங்கணும். வேறு கிருஷ்ணனை விருத்தி செய்து அதன் வாயிலாக படிப்படியாக முன்னேறி அதன் பிறகே கருப்பொருளை ஒருவன் அணுக வேண்டும். அடுத்து நான் 10ஆம் ஸ்கந்தம் படித்தேன். கிருஷ்ண பக்தி அனுமதியும் வராது. எல்லாம் ஒரு குரு வழியில் அதை அடைந்தவர்கள் என்ன முறை சொல்கிறாங்களோ அந்த வழியை நம்ம பின்பற்றினாதான், முறையாக போனால் தான் உன்னுடைய தாய் வீடை நீ அடைய முடியும். கிருஷ்ணஸ்வரூபத்தை நீ தரிசனம் பண்ண முடியும். தத்துவ நோக்கூடிய ஒரு மனம் படைப்பின் மூலத்தை பற்றி அறிய விரும்புவது இயற்கையே இல்லையா? இரவு வானத்தின் அவன் நட்சத்திரங்களை கண்டு இயற்கையாகவே அவற்றில் வசிப்பவர்களை பற்றி கற்பனைகள் மூழ்கி விடுகின்றான். நம்ம நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சரி, அது 8வது படிக்கும்போது வாகசத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் போயிட்டா இதுக்கப்புறமா என்ன இருக்கும்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணி போயினா அது பாடு போயிடும். அப்போ இருட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் சில விஷயத்தில் என்னென்னா, இந்த நட்சத்திரங்கள்லாம் இவ்வளோ உலகங்கள் இருக்குது, இது உள்ளெல்லாம் யார் வாசம் பண்ணுறாங்க, இதில் வாசம் பண்ணுறவர்கள்லாம் யாராக இருப்பாங்க, எப்படியாப்பட்ட ஜீவன்கள்லாம் வாசம் பண்ணுறது, இந்த உலகத்திலாம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கற்பனையில் போகும்போது என்னமோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போ இரவு வானத்தில் அவன் நட்சத்திரங்களை கண்டு இயற்கையாகவே அவற்றில் வசிப்பவர்களை பற்றிய கற்பனையில் மூழ்கி விடுகிறான். ஏன்னா இந்த சிந்தனை மனுஷனுக்கு மட்டும்தான் கிடையாது. இதெல்லாம் மிருகங்கள் சிந்திக்குமான்னு கேட்டால் மிருகம் சிந்திக்காது. மிருகத்துக்கு இந்த 6வது அறிவு கிடையாது, 5 அறிவு தான் மிருகங்களுக்கு. அப்போ நம்ம மனுஷனாக பிறக்கிறது எவ்வளோ துர்லபம். மானுஷம் ஜென்மே. அப்போ மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ துர்லபம். அந்த மனுஷ பிறவியில் தான் இது மாதிரி சிந்திக்கலாம் முடியும், ஆராய முடியும். அப்போ பகவானை சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மனுஷ பிறவிக்கு தான் கிடைக்கிது இல்லையா? மனிதன் விலங்குகளை விட உயர்ந்ததும் விருத்தி அடைந்ததுமான உணர்வை பெற்றிருப்பதால் அதுதான் இத்தகைய ஆராய்ச்சிகள் அவனிடம் காணப்படுவது இயற்கை தான். அதுபோல் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியர் இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ற நேரடியான விடைகளை வழங்குகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா படைப்புகளுக்கும் அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கும், இது மேலே என்ன இருக்கும், நான் சொன்னேன் 8வது படிக்கும்போது எனக்கு போல சிந்தனை, இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் மேலே என்ன இருக்கும், இந்த நட்சத்திரங்கள்லாம் தாண்டி உலகங்கள் இருக்குது, அந்த உலகங்களெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு போயினே இருக்குது. அது எல்லையே இல்லை. அதுக்கு மேலே தான் பகவான் இருக்கிறார். அவனுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரே அப்போது ஆதி மூலம், எல்லாத்துக்கும் மூலம் எதுனா இத்தகைய ஆராய்ச்சிகள் அவனிடம் காணப்படுவது இயற்கை தான். அதுதான் நம்ம ஆன்மீக தூண்டுதல். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆசிரியர் இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ற நேரடியான விடைகளை வழங்குகிறார். நமக்கு எங்கே முடிவு கிடைக்குன்னா பாகவதத்தில் தான் முடிவு கிடைக்குது. இதுக்கு மேலே கோலோகம் கிருஷ்ணன் தான் கடைசி ஆதி மூலமாக இருக்கிறது கிருஷ்ணன் தான். இந்த விண்ணு சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் உலகங்கள் எல்லாத்தையும் தாண்டி அப்போ என்னடா இருக்குன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், கிருஷ்ணன் தான் மூலமாக இருக்கின்றார், ஆதி மூலமாக அப்படின்னு புரிஞ்சிக்கணும். அப்படின்றது தான் பாகவதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நிறைய இடத்துல சொல்கிறார். வஜன ஸ்துதியிலே ஆதி பீஜாய, ஆதி மூலமே, நிஷ்காரணாய, அவனுக்கு மேலே ஒரு மேற்பட்ட ஒரு காரணம் கிடையாது, அகில காரணாய, எல்லாத்துக்கும் காரணமானவன் அவன் தான், அவனுக்கு மேலே காரணம் கிடையாது, கிருஷ்ணனுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பாகவதம் தெளிவாக சொல்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியர் யார்? வியாசாச்சாரியார் இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ற நேரடியான விடைகளை வழங்குகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா படைப்புக்கும் மூலம் என்று அவர் கூறுகிறார். அவர் பிரபஞ்சங்களை படைப்பவர் மட்டுமல்லாமல் அழிப்பவரும் ஆவார். பிரபஞ்ச இயற்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனின் ஆணையால் வெளிப்படுத்தப்படுகின்றது. நான் அப்படியே படிச்சுனே போகிறேன். இதுக்கெல்லாம் விளக்கம்லாம் பொறுமையாக அப்படியே சொல்லலாம், ரசித்து சொல்லலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடும், பயமாகுது. அதுதான் ரொம்ப சுவையாக தான் இருக்குது. பாகவதம் படிக்கும்போதே முதல் ஸ்லோகத்துக்கு விளக்கம்னு படிக்கும்போதே பிரபுபாதனுடைய வார்த்தைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு கிருஷ்ண பக்தி அப்படியே எப்படி எவ்வளோ அருமையாக சொல்கிறார். அர்ஜுனன் பிரமாணத்தை சொல்கிறாரு, ஜீவகோஸ்வாமி பிரமாணம் சொல்கிறார், பத்ம புராணத்தை பிரமாணம் சொல்கிறார், உபனிஷத்துக்களை பிரமாணம், சாமவேத உபனிஷத்து பிரமாணம் சொல்கிறார், பிரம்ம சம்ஹிதை பிரமாணம், எவ்வளோ பிரமாணங்களை கிருஷ்ணனை நிரூபிக்கிறார். எங்கேயாவது பிரபுபாதா நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரா பத்தியா? மகான்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. மகான்களை தான், முன்னோர்களை, சான்றோர்களை தான் பிரமாணமாகவும் சாஸ்திரங்களை தான் பிரமாணமாக காட்டுவாங்க. தாங்கள் சொந்த கருத்து ஒன்று கூட சொல்ல மாட்டாங்க.
அதான் சில பிரபுபாதா உண்மையான வைஷ்ணவருடைய தன்மை அதுதான். சரி, அவர் பிரபஞ்சங்களை படைப்பவர் மட்டுமல்லாமல் அழிப்பவருமார். பிரபஞ்ச இயற்கையை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனின் ஆணையால் வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்படின்னு நான் பட்சனே போயிடுறேன். சில காலத்திற்கு அது பாதுகாக்கப்பட்டு பிறகு அவரது விருப்பம் போல் அது அழிக்கப்படுகிறது. எனவே பரமனின் விருப்பமே எல்லா பிரபஞ்ச இயக்கங்களுக்கும் பின்னணியாக உள்ளது. சிருஷ்டிக்கும் கர்த்தாவாக ஒருவர் உள்ளார் என்பதில் நம்பிக்கை கொள்ளாதவர்களான அதுதான் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நாத்திகர்கள் இருக்கவே செய்கின்றனர். ஆனால் அறிவு பற்றாக்குறையே அதற்கு காரணமாகும். அப்படி போடு. உதாரணமாக, செயற்கையான வான்கோள்களை நவீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதுடன் ஏதோ சில ஏற்பாடுகளினால் இக்கோள்கள் வானவெளிக்குள் செலுத்தப்பட்டு தொலைவிலுள்ள விஞ்ஞானியின் கட்டுப்பாட்டின் கீழ், இப்போது என்ன சொல்கிறாங்க, அது என்னவோ பேர் சொல்லுவாங்களே, லேசர், இது டக்குன்னு மறந்து போச்சு. அதான்பா, அந்த உலகத்தை கண்காணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு, அது பேர் லேடாரா ஏதோ ஒன்று அங்கே ஆகாசத்தில் செலுத்தி எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்களே. இப்போ மேப்பில்லாம் நம்ம பார்க்குறோமே, அது மாதிரி டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. அதுபோல் அது மாதிரிலாம் மனுஷனால் செய்ய முடியும்னா, அப்போ மனுஷனை படைத்த பகவானால் இந்த கிரகங்களை மிதக்க விட முடியாதா? அவையெல்லாம் ஒன்று உராசத்தபடி அவளை ஒரு சுழற்சி அப்படி சொல்ல வைக்க முடியாது. அந்த கிரகங்களை எல்லாம் எல்லாத்தையும் பகவான் பண்ண முடியும். மனுஷனாலேயே கிரகங்களை இப்போ வானில் விமானங்கள்லாம் பறக்க விடுறானே, அப்போ பகவானால் இந்த கிரகங்களை பறக்க விட முடியாதா? யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதுதான் இங்கே சொல்கிறாரு. இங்கே சிருஷ்டிக்கும் கர்த்தாவாக ஒருவர் உள்ளார் என்பதில் நம்பிக்கை கொள்ளாதவர்களான பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நாஸ்திகர்கள் இருக்கவே செய்கின்றனர். ஆனால் அறிவு பற்றாக்குறை அதற்கு காரணமாகும். உதாரணமாக, செயற்கையான வான்கோள்களை நவீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதுடன் ஜெட் என்றாங்க, ராக்கெட் என்றாங்க, ஏரோப்ளேன்றாங்க, அதெல்லாம் பறக்க விடுறாங்க. அப்போ பகவானால் என்ன முடியாது? ஏதோ சில ஏற்பாடுகள்னால் இக்கோள்கள் வான்வெளிக்குள் செலுத்தப்பட்டு தொலைவில் உள்ள விஞ்ஞானியின் கட்டுப்பாட்டின் கீழ் சில காலத்துக்கு அவை பறக்கின்றன இல்லையா? இங்கேருந்தே ரிமோட் அனுப்புகிறான், கரெக்டாக அங்கே பறகுது, எல்லாம் பண்ணுறது. அந்த விமானம் போய் சந்திரலோகத்தில் என்ன அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. அப்போ அது கரெக்டாக பூமிக்கு இறங்குது. அங்கே என்னென்ன பொருள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்குது. அப்போ மனுஷனாலே இவ்வளோ கண்ட்ரோலு கையில் இப்போ ரிமோட் கண்ட்ரோல் வச்சு எல்லாம் செயல்படுற முடியும்னா பகவானுடைய ரிமோட் கண்ட்ரோல் எத்தகையதாக இருக்குது? மனுஷனை படைச்சவன் பகவான். அப்போ இந்த சின்ன மூளையினாலே இவ்வளோ விஷயம் நீ தயாரிக்கிறேன்னு சொன்னால், அப்போ எல்லாருக்கும் பெரிய மூளையாக இருக்கக்கூடிய பகவான், ஆதி மூலமாக இருக்கக்கூடிய அவனுடைய மூளை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம இதை வச்சே நம்ம கணிக்க முடியுது இல்லையா? பகவான் அப்படி தான் அப்படியேப்பட்ட பெரிய மூளையினால் சிருஷ்டிக்கப்படுது அந்த பிரபஞ்சங்கள்லாம். எவ்வளோ விசித்திரமான சிருஷ்டிகள்! இந்த கிரகங்கள்லாம் பாருங்கள், விசித்திரமான கிரகங்கள், விசித்திரமான படைப்புகளை பாருங்கள். இந்த செடி, மரம், செடி, கொடிகளில் பாருங்கள். ஒரு பழத்தில் எத்தனை பழம், மாம்பழம் மட்டும் எத்தனை விதம், ஒரு சப்போட்டா பழம் எத்தனை விதம், ஒன்றும் இல்லை. ஒரு பறவைகள் எத்தனை விதம், மயில்கள்லேயே எத்தனை விதம், குயில்களில் எத்தனை விதம், ஒரு கிளிகளில் எத்தனை விதம், மாடுகள். அப்போது எவ்வளோ ரசித்து பகவான் அதுக்கெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன்னா, அதுக்கு உணவு தேவையானது, அந்த உணவை ஜீரணம் பண்ணி கொடுத்து அது மலமாகவும் மூத்திரமாகவும் மாம்சமாகவும் ரத்தமாகவும் பிரிக்கு, அதுக்கெல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணி. அப்போது நம்ம சின்ன படைப்பு மனுஷனால் படைக்கப்பட்ட இந்த விஞ்ஞானிகளால் படைக்கப்பட்ட சின்ன விஷயங்கள ஆஹா ஓஹோன்னு நம்ம அப்படியே அதிசயிக்கப்படுறோம். அப்போ பகவானால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பார்த்தபோது எவ்வளோ அதிசயப்பட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எப்படி படைச்சிருப்பான், எப்படி நம்ம சாப்பாடு போட்டால் அது தனியாக பிரிக்குது, உள்ளே போய் நம்மளாக சேரும், அது மலம் மூத்திரம், இதெல்லாம் யார் செய்து வச்சுருக்கு? எல்லாமே ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறான் இல்லையா பகவான்? அவர்களுக்கு ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு தேவர்கள் இருக்காங்க, தேவர்களை நியமிச்சிருக்கான், தேவர்களுடைய கண்ட்ரோல் இருக்குது நம்ம ஒவ்வொரு அங்கங்களும். இந்த உடம்புல பஞ்சபூதங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது இந்த உடம்பு. பிராணங்கள், அந்த 10 பிராணங்களுக்கு ஒரு தேவதைகள் இருக்குது தெரியுமா? இவ்வளோ பேரை பகவான் நியமித்து ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் தன்னுடைய நியமனத்தில் ஈஸ்வரன் இவ்வளோ வேலைகளை செய்கிறான்னா இதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. சிந்தனைக்கு எட்டாத விஷயம் இதெல்லாம். கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அவருடைய விசித்திரமான சிருஷ்டிகளை பார்த்தா எப்படி ரசித்து படிப்பான், இது எப்படி கரெக்டாக இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும், இப்படி தான் நடக்கணும், இந்த டைமில் தான் கிரகணம் வரணும், இந்த டைமில் தான் இது நடக்கணும், இந்த டைமில் தான் பகல் வரணும், 12 மணி நேரம் 12 மணி நேரம் இரவு வரணும், அப்போ கோள்கள் சரியாக இருக்கணும், இது 12 நாளைக்கு ஒரு தடவை, இப்போ 2.5 வருஷம் ஒரு தடவை இடப்பயிற்சி ஆகணும் கிரகங்கள்லாம். அதெல்லாம் எப்படி இதெல்லாம் யார் இந்த சிஸ்டமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறது? அந்த கிருஷ்ண பரமாத்மா, சர்வேஸ்வரனாகிய அந்த பகவான் அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அப்போது நம்ம சின்ன மூளையினால் இந்த
எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டர் பண்ணி வச்சு ரோபோலாம் உருவாக்குறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ இவனாலே இது முடியும் போது இவனை படைத்தவனால என்ன முடியாது? அவன் எவ்வளோ ரோபோக்களை உருவாக்க முடியாது, எவ்வளோ ஜீவராசிகளை பகவான் உருவாக்க முடியாது. அவைகளுக்கு உணர்வுகளை குத்து, ஜீவன்களை குத்து அவைகளை இயங்கும்படி செய்து ஒரு பக்கம் பிறந்துகிட்டே இருந்தால் ஒரு பக்கம் அழிஞ்சிகிட்டே இருக்கும். பகவான் கரெக்டாக எல்லாத்தையும் சமப்படுத்துவான். எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்போ அந்த இறைவனை பார்த்து ஆச்சரியப்படணும். அதான் பகவத்கீதையில் சொல்கிறார், ஆச்சரியம் போல் பார்க்கிறான், ஆச்சரியம் போல் அவனுடைய செயல்கள் நினைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் ஒருத்தனும் உள்ளபடி பகவானை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் அது கிருஷ்ணன் தானே இத்தனையும் செய்கிறான். அதனால் இங்கே சொல்கிறார், இங்கே பிரபுபாதா, விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதுடன் ஏதோ சில ஏற்பாடுகளினால் இக்கோள்கள் வானவெளியில் செலுத்தப்பட்டு தொலைவில் உள்ள விஞ்ஞானிகள் கட்டுப்பாடுகள் சில காலத்துக்கு அவை பறக்கின்றன. அதே போலவே எண்ணற்ற நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்டவைகளான பிரபஞ்சங்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் அறிவாற்றலால் ஆளப்படுகின்றன. அவைகள் படைக்கப்பட்டன, ஆளப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன, எல்லாமே பகவானால் நடக்கிறது. பகவானால் ஆளப்படுகின்றன. பூரண உண்மையாகிய முழுமுதற் கடவுளே அனைத்து உயிர்வாழிகளுக்கும் தலைமையானவர் என்று வேத இலக்கியங்கள் கூறுகின்றன. முதலில் படைக்கப்பட்ட ஜீவனான பிரம்மா முதற்கொண்டு மிகச்சிறிய எறும்பு வரை உள்ள அனைத்தும் தனித்தன்மை பெற்ற ஜீவன்களே ஆகும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பிரம்மாவிட மேல்நிலையில் உள்ள தனித்தனி ஆற்றல்களை கொண்டுள்ள பிற உயிர்வாழிகளும் உள்ளனர். பிரம்மாவிட மேல்நிலையில் உள்ள தனித்தனி ஆற்றல்களை கொண்ட பிற உயிர்வாழிகளும் உள்ளனர். இதை போலவே முழுமுதற் கடவுளும் ஓர் உயிர்வாழி ஆவார். தனி நபராக இருக்கிறார் பகவான். எல்லாத்துலையும் அப்படியே வியாபிச்சிருக்க பகவான். வியாபித்த பகவான்றது தன்னுடைய அவ்வியக்த ஸ்வரூபத்தில். ஆனால் பகவான் கிருஷ்ணனாகவே இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் சொல்கிறார், முழுமுதற் கடவுளும் ஒரு உயிர்வாழி ஆவார். ஆமாம், அவன் உயிர்வாழியாக இல்லைன்னா இப்போ உயிர்கள்லாம் எப்படி பழிக்கும்? ஜடமாயிடுமே. அப்போ அவன் உயிர்வாழியாக இருக்கிறதுனால தான் எல்லாமே சைதன்யம் உள்ளதாக இருக்கிறது. கிருஷ்ணன் உயர்ந்த உயிர்வாழி பகவான். மற்ற உயிர்வாழிகளைப் போல இவரும் ஒரு தனிநபராக உள்ளார். கிருஷ்ணனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பரமபுருஷர் அல்லது உன்னத உயிர்வாழி மிக உயர்ந்த அறிவாற்றல் உடையவர் ஆவார். ஆமாம், அதனால தான் இல்லைன்னா பரமேஸ்வரன்ற ஜீவனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. அவன் நம்மளோட பல மடங்கு அறிவாளியாக இருக்கிறதுனால தான் அவன் பரமேஸ்வரன். அதான் சொல்கிறீங்க. ஆனால் கிருஷ்ணன் மனுஷன் மாதிரி இருக்கான், மனுஷன் மாதிரி தான் இருப்பான். ஆனால் பரமபுருஷர் சச்சிதானந்த ஸ்வரூபன். அவன் நம்மளை மாதிரி பஞ்சபௌதிக சரீரம் கிடையாது. அறிவாற்றல் மிக உயர்ந்த அறிவாற்றல் உடையவர் ஆவார். கற்பனை கெட்டாத பல்வேறு வகைப்பட்ட உன்னத சக்திகளை தன்னகத்தே அவர் கொண்டுள்ளார். மனித மூளையொன்றி வான்கோளத்தை உண்டாக்க முடியுமானால் அதைவிட மிக சிறந்த அற்புத பொருட்களை மனிதனுடையதை விட உயர்ந்த மூளையால் எவ்வாறு உண்டாக்க முடியும் என்பதை ஒருவன் மிக சுலபமாக கற்பனை செய்து பார்க்க முடியும். இந்த விவாதத்தை நியாயமான மனிதர் ஒருவர் எளிதாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாஸ்திகர்கள் இதை ஏற்கவே மாட்டார்கள். ஆயினும் அந்த உன்னத அறிவாற்றலை பரமேஸ்வரனாக ஸ்ரீல வியாசதேவர் ஏற்கின்றார். பரம் அப்படின்றார். சத்தியம் பரம், அவனை தான் தியானிக்கணும் அப்படின்றார். பரம்னா எல்லாரோட உயர்ந்தவர் பரமேஸ்வரன் அப்படின்னு. அந்த உன்னத பரமேஸ்வரன் அல்லது பரமபுருஷன் பகவான் என்று அழைக்கப்படும் அந்த உன்னத அறிவாற்றலுக்கு தமது மதிப்பிற்குரிய வணக்கங்களை அவர் சமர்ப்பிக்கிறார். சத்தியம் பரம் தீமிகி. சில வியாசதேவரால் அருளப்பட்ட பகவத்கீதையிலும் பிற சாஸ்திரங்களிலும் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஏற்கப்பட்டுள்ளவாறு அந்த பரமேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். பகவத்கீதையில் தம்மை அன்றி வேறு எந்த பரதத்துவம் கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். எனவே யாருடைய உன்னத லீலைகள் எல்லாம் 10ஆம் காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளனவோ அதே பரதத்துவமாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை சில வியாசதேவர் உடனே போற்றி துதிக்கின்றார். யோக்கியமற்றவர்கள் உடனே 10ஆம் காண்டத்திற்கு செல்வதோடு குறிப்பாக பகவானின் ராசநடனத்தை வர்ணிக்கும் 5 அத்தியாயங்களுக்கு சென்று விடுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள இப்பகுதி தான் இச்சீரிய இலக்கியத்தின் மிக ரகசியமான பகுதியாகும். பகவானின் உன்னத அறிவை ஒருவன் பூரணமாக கைவரப்பட்டிருந்தால் அல்லாது ஸ்ரீ கிருஷ்ணரின் ராசநடனம் என்று அழைக்கப்படும் வழிபடத்தக்க உன்னத லீலைகளையும் கோபிகளுடனான அவரது காதல் விவகாரங்களையும் அவன் தப்பாகவே புரிந்து கொள்வான் என்பதில் சந்தேகம். ஏன்னா மனசு பரிசு சுத்தமில்லாத மனசில் ராசலீலை படித்தா தப்பாக தான் புரியும். அது காதல் விவகாரங்கள் ஆகிடும். அது காமத்துக்குரியதாக கூட என்ன தோணும் கண்டிப்பாக.
அந்த நவமசிய 9 கண்டங்களை படிப்படியாக படித்து மனசு பரிசுத்தமாகும். அது கிருஷ்ணலீலையில் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு பெறும். அப்போ புரிஞ்சிக்கும் போது அது அனுபவமாக இருக்கும், அந்த மாதிரி அனுபவமாக இருக்கும். கிருஷ்ண ராசலீலையானது எடுத்த உடனே 10ஆம் கண்டம் டைரெக்டாக பண்ணோன்னா 5வது அத்தியாயம் படிச்சோன்னா ஒன்றுமே புரியாது, அது தப்பாக தான் புரிஞ்சுப்போம் கண்டிப்பாக. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண ராச நடனம் என்று அழைக்கப்படும் வழிபடத்தக்க உன்னதிலேயும் கோபியருடனான அவரது காதல் விவகாரங்களையும் அவன் தப்பாகவே புரிந்து கொள்வான் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த விவகாரம் எல்லாமே ஒரு குரு வழியில் பொறுமையாக அது கரெக்டாக பயின்றால் நிச்சயமாக ஃபஸ்ட் கிளாஸாக புரிஞ்சுப்பான், பாகவதத்தை உண்மையான பக்தி பண்ணுவான். இந்த விவகாரம் உன்னதமான ஆன்மீக படியில் இருப்பதால் இந்த விவகாரம்லாம் இந்த ராசலீலைலாம் படிப்படியாக உயர்ந்து அந்த நிலைக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமான ஞான கண்ணை பெற வேண்டும். அந்த இந்த அறிவு கண்ணை பெற பிறகு தான் அதை புரிஞ்சிக்க முடியும். பரமாம்ச நிலையை கைவர பெற்றவர்களான முக்தர்கள் மட்டுமே இந்த ராசநடனத்தின் தெய்வீக அனுபவத்தை சுவைக்க முடியும். ஆகவே சாரம்சமான பகவத் லீலைகளை உண்மையாக அனுபவிப்பதற்கு முன் ஆன்மீக தன்னுணர்வை படிப்படியாக விருத்தி செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பை சில வியாசதேவர் இதை பயிலும் மாணவனுக்கு அளிக்கின்றார். எனவே அவர் வேண்டுமென்றே தீமகி என்னும் ஒரு காயத்ரி மந்திரத்தை உதவிக்கு அழைக்கிறார். இந்த காயத்ரி மந்திரம் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ளவர்களுக்கு உரியதாகும். இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதின் ஒருவர் வெற்றி பெற்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத நிலைக்குள் அவர் புக முடியும். ஆகவே ஒருவர் பிராமணனுக்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது பக்குவமான சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் பகவானையும் அவரது நாமம், புகழ் மற்றும் நற்பண்புகள் போன்றவற்றைகளையும் உணரக்கூடிய உன்னத நிலைக்கு காயத்ரி மந்திரத்தை வெற்றிகரமாக ஜெபித்த பிறகு அவரால் உயர முடியும். அந்த புரிஞ்சுக்கிற பக்குவம் உண்டாகும் என்றார். ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதான பகவானின் ஸ்வரூபத்தை பற்றிய வர்ணனைகளை கொண்டதாகும். ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டதான பகவானின் ஸ்வரூபத்தை பற்றிய வர்ணனைகளை கொண்டதாகும். இந்த சக்தி நமது அனுபவத்துக்கு உட்பட்டுள்ள பிரபஞ்சத்தில் தோன்றியிருக்கும் பகிரங்க சக்தியிலிருந்து வேறானதாகும். இந்த வெளிப்புறமாக மாயை என்றமே, இந்த மாயை கிடையாது, அது யோக மாயை. அது ரொம்ப விசித்திரமானது, விசேஷமானது, அங்கே ருச்சிகரமானது. அது கிருஷ்ண லீலைகளே பகவானின் சொரூபத்தை பற்றிய வர்ணனைகளை கொண்டதாகும். இந்த சக்தியை தமது அனுபவத்துக்கு உட்பட்டுள்ள பிரபஞ்சத்தில் தோன்றியிருக்கும் பகிரங்க சக்தியிலிருந்து வேறானதாகும், நம்ம அனுபவத்துக்கு உட்படாதது. சில வியாசதேவர் இவ்விரண்டுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக இப்பதத்தில் காட்டியுள்ளார். படைக்கப்பட்டுள்ள அந்தரங்க சக்தி உண்மையானது என்றும், ஆனால் அதான் சத்தியம் பரம்திமிக சத்தியமானது. இது கிருஷ்ணனால் தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுகம் மாயை கிட்ட நெருங்க விடாத தன்னுடைய தாமத்தில் அமைத்து கொண்டிருக்கிற கிருஷ்ணன் சத்தியமானவர், சத்தியம் பரம்திமிகி சத்தியமானவர். ஆனால் மிருஷா அப்படின்றார். எது இந்த முக்குணங்களால் அந்த பிரபஞ்சமானது பொய்யானது, உண்மையானது போல தோற்றமளிக்குது. அவர் ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டுறார். இந்த ஸ்லோகத்தில் ஜென்மாத்தியஸ் என்ற ஸ்லோகத்தில் ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டுறார். அதுதான் இங்கே சொல்கிறார். இவ்விரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக பதத்தில் காட்டியுள்ளார் ஸ்ரீ வியாசதேவர். படைக்கப்பட்டுள்ள அந்தரங்க சக்தி உண்மையானது என்றும், ஆனால் ஜடத்தோட்டத்தில் உள்ள பகிரங்க சக்தியோ தற்காலிகமானதும். அதான் அமிர்ஷா த்ரீகோ சர்கோ மிருஷா தாம் யதா வினிமய தத்ரி சொர்க்கம் அமிர்ஷா எத்திரி சொர்க்கம் அமிர்ஷா அப்படின்றார். பகிரங்க சக்தியோ தற்காலிக, மிருஷான்றது பொய்யானது, திரிகுணம் முக்குணங்களால் மாயைன்றது பகிரங்க சக்தி, வெளிப்புறமான மாயை. அந்த பகிரங்க சக்தியோ தற்காலிகமானதும் பாலைவனத்து காணல் நீரை போல் மாயையானதும் ஆகும். தேஜோவாரி மிருதம் என்று சில வியாசதேவர் இங்கு கூறுகின்றார். பாலைவனத்து காணலில் உண்மையான நீர் இல்லை, ஆனால் நீர் உள்ளதை போன்ற தோற்றம் மட்டுமே காணப்படுகிறது. உண்மையான நீர் வேறு எங்கோ இருக்கிறது. அது எங்கே? கோலோக பிருந்தாவனத்தில் உண்மையான அந்தம். வெளிப்பட்டுள்ள பிரபஞ்ச படைப்பு உண்மையானது போல் தோன்றுகிறது, ஆனால் நிஜ ரூபம் ஆன்மீக ஒளிகள் இருக்கிறது. இது அதன் நிழல் மாத்திரமே. பரிபூர்ண மெய்ப்பொருள் ஆன்மீக வெளியில் இருக்கிறது, ஜடவெளியில் அல்ல. ஜடவெளியில் உள்ள அனைத்துமே சம்பந்த உண்மையாகும். அதாவது ஒரு உண்மை மற்றொன்றை சார்ந்திருக்கிறது.
இந்த பிரபஞ்ச படைப்பு இயற்கையின் முக்குண சேர்க்கையால் உண்டாகியுள்ளது. உயர்ந்த தேவர்களாகிய பிரம்மா, இந்திரன், சந்திரன் போன்றவர்களில் குழம்பிய மனதில் உண்மையில் போலி தோற்றத்தை அளிப்பதற்காகவே நிரந்தரமற்ற படைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இப்படைக்கப்பட்ட உலகில் உண்மையில்லை. முழுமுதல் கடவுள் தமது உன்னதமான உபகரணங்களுடன் வாழும் ஆன்மீக உலகில் உண்மை உள்ளதால் இங்கு உண்மை உள்ளதாக தோன்றுகிறது. அதான் மிருஷா அம்ருஷா. மிருஷா பொய்யானது, ஆனால் அம்ருஷா உண்மையானது போல் தோற்றமளிக்குது. என்ன அது பகவான் இருக்கிறதுனால, பகவானால் படைக்கப்பட்ட விஷயம் உண்மையானது போல் தோன்றுகிறது. சரி, பகவானுடைய அழிந்த சக்தி பெற்ற அந்த மாயாதேவியால் படைக்கப்பட்டது. ஆனால் பகவானுடைய சக்தியினால் படைக்கப்பட்டதுனால இது உண்மையானது போல் தோற்றமளிக்கிறது. ஆனால் அந்த மாயை உண்மையானதில் இந்த உலகங்களானது. சரி, இது வந்து பெரிய சப்ஜெக்டு, பொறுமையாக படிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா இதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. அப்படியே பொறுமையாக படிச்சுட்டே போகலாம். ஏன்னா பிரபுபாதனுடைய வார்த்தைகளை படித்தா தான் பாகவதம் நம்மளுக்கு புரியும். நம்ம அவசரமாக படிக்கக்கூடிய விஷயம் இல்லை இந்த பாகவதம். ஒன்று ஒரு படிக்கலாமா? நுணுக்கமுள்ள ஒரு கட்டிடத்தின் தலைமை அதிகாரி ஒருவர் கட்டுமான பணியில் நேராக பங்கேற்பதில்லை. இல்லையா? ஒரு மேஸ்திரி வந்து கட்டுமான நேரில் பங்கேற்பதில்லை. கொத்தனார், சித்தாள் அவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறாரு எல்லாத்தையும். ஆனால் எல்லாமே தலைமை அதிகாரி அவர் தான். அவருக்கு எல்லா விஷயமும் எவ்வளோ கல், எவ்வளோ சிமெண்ட்டு, எவ்வளோ ஜல்லி, அங்கே என்னென்ன போய்க்குது அப்படின்னு அவருக்கு கரெக்டாக தெரியும். இன்றைக்கி எவ்வளோ வேலை முடியும், ஒரு 10 பேர் வேலை செய்தால் எவ்வளோ பேர் முடியும், எவ்வளோ வேலை முடியும், 2 பேர் வேலை செய்தால் எவ்வளோ வேலை முடியும் அப்படின்னு அவர் எல்லாமே தெரியும் உட்காந்த இடத்துலேருந்து. ஏன்னா அவங்க வேலைக்காரர் சொல்லிடுவாங்க, வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி இவ்வளோ தொலை கட்டிக்கிறேன்ப்பா அந்த பில்டிங்கு, இவ்வளோ தொலை எழும்பிடுது, இவ்வளோ கல் மண் இவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது, அதெல்லாம் வர வைக்கணும் அப்படின்னு அந்த சித்தாள் கொத்தனாருக்கு அந்த வேலை செய்கிறவங்களாம் தெரியும். அது வந்து அவங்க மேஸ்திரிகள் வந்து சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். நுணுக்கமுள்ள ஒரு கட்டிடத்தின் தலைமை அதிகாரி ஒருவர் கட்டுமான பணிவில் நேராக பங்கு கொள்வதில்லை. நேராக போய் இவரே வந்து சிமெண்ட்டு, ஜல்லி எல்லாத்தையும் பூசுறது, கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை இவர் செய்கிறது கிடையாது. இவர் வந்து என்னென்னா மேஸ்திரி, இவர் வந்து ஒரு மேனேஜர், ஒரு ஓனராக தான் இருக்கிறாரு, சூப்பர்வைசராக தான் இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டோம். ஆனால் எல்லாம் இவரால் தான் நடக்குது. இவர் பணம் கொடுத்தா தான் அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் அனைத்தும் அவரது ஆணையின் கீழ் இயங்குவதால் அதன் மூளை முடுக்குகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இல்லையா? ஒரு கட்டிட முதலாளிக்கு, அந்த சூப்பர்வைசருக்கு அந்த சித்தாள் என்ன வேலை செய்கிறான், எல்லாம் வேலை செய்கிறான், அவங்க எது வரைக்கும் இன்றைக்கி வேலை முடிஞ்சது எல்லாமே தெரியும் அவருக்கு டீட்டெயிலாக. எவ்வளோ கல், மண், சிமெண்ட்டெல்லாம் வந்து மீதம் இருக்குது, எவ்வளோ இன்னும் தட்டுப்பாடு இருக்குது, எல்லாமே தெரியும். இப்போ என்ன வேணும் எல்லாமே தெரியும் அவருக்கு உட்காந்தத்தில். இல்லையா? அதன் மூல முடுக்குகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அது நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒன்று நேரில் போய் கண்காணிப்பார், இல்லைன்னா மறைமுகமாக அந்த சித்தாள் கொத்தனார் அவங்க வந்து சொல்கிறத வச்சு எல்லாத்தையுமே கணக்கு வச்சுப்பார். அனைத்தையும் அவர் அறிவார். அதே போலவே செயல்கள் தேவர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் இப்பிரபஞ்ச படைப்பின் பரம அதிகாரி ஸ்ரீ கிருஷ்ணன் இதன் மூளை முடுக்குகள் அனைத்தும் தெரியும். நேரடியாக கண்காணிக்கிறது மூலமாக அல்லது தேவர்கள் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறார் பகவான் உட்காந்த இடத்துல. இந்த ஜடப்படைப்பின் பிரம்மா முதல் கொண்டு அற்பமான எறும்பு வரை யாருமே சுதந்திரமானவர் அல்ல. எல்லாம் பகவானுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அவர் இஷ்டப்படி தான் செயல்பட முடியும் எல்லாமே. பகவானின் கரம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அதனால் சுதந்திரமாக தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அவரிடமிருந்து எல்லா ஜட பொருட்களும் ஆன்ம பொறிகளும் தோன்றுகின்றன. ஆன்ம பொறிகள்னால் பெரிய நடுப்பிலிருந்து பொறிகள் தோன்றி சொன்னேன். அதுதான் நாமெல்லாம் பகவான் விட்டு பிரிஞ்சு வந்த ஜீவாத்மாக்கள். மெய்ப்பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்தே ஜட ஆன்மீக சக்திகள் தோன்றுகின்றன. இப்போ ஜடசக்தினா நம்ம சொன்னோம், பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் ஜடசக்தி. இந்த ஜீவாத்மாக்களை நாம தான் ஆன்மீக சக்தி. அதுதான் பகவான் தன்னுடைய யோக சக்தியாகவும் பயன்படுத்துகிறார். ஆன்மீக சக்தி தோன்றுகின்றன. மேலும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டுள்ளவை எல்லாம் இந்த இரு சக்திகளின் சேர்க்கையே ஆகும். ஜீவாத்மா, இந்த பிரகிருதி. ஜலவாயு மற்றும் பிராணவாயு ஆகிய இரண்டையும் ஆய்வுக்கூடத்தில் ஒன்றாக கலப்பதால் ஒரு விஞ்ஞானியால் நீரை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் உண்மையில் ஜீவராசி பரமபுருஷரின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தே ஆய்வுக்கூடத்தில் செயலாற்றுகிறான். இதற்காக அவன் உபயோகிக்கும் பொருட்களும் இறைவனாலேயே வழங்கப்படுபவையாகும். நுணுக்கமான விவரங்கள் அனைத்தும் உட்பட நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ எல்லாவற்றையும் பகவான் அறிவதுடன் அவர் பூரண சுதந்திரம் உள்ளவரும் ஆவார். எதுவுமே தலையிட்டுக்கிறது இல்லை.
அவரை தங்க சுரங்கத்துக்கு ஒப்பிடலாம். ஆனால் அவர் கண்காணிப்பில் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். அவர் எப்படின்னா கிருஷ்ணர் எப்படின்னா தங்க சுரங்கத்துக்கு ஒப்பிடலாம். தங்கத்திலிருந்து உருவாக்கப்படும் மோதிரம், ஆரம் போன்றவைகளுடன் ஒப்பிடலாம். தங்கத்தாலான மோதிரமும் ஆரமும் சுரங்கத்திலுள்ள தங்கத்துடன் தன்மையில் ஒன்றானவையும் ஆனால் அளவில் வேறானவையும் ஆகும். எனவே பரிபூர்ண மெய்ப்பொருள் ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமமானதும் அல்ல, சுதந்திரமானதும் அல்ல. திருப்படிகிறேன். அவரை தங்க சுரங்கத்துக்கு ஒப்பிடலாம். வெவ்வேறு தோற்றங்களில் உள்ள பிரபஞ்ச படைப்புகளை தங்கத்திலிருந்து உருவாக்கப்படும் மோதிரம், ஆரம் போன்றவைகளுடன் ஒப்பிடலாம். பல படைப்புகள், பல பிரம்மாண்டங்கள்லாம் படைக்கிறாருன்னா அந்த தங்கத்திலிருந்து இவர் தங்க சுரங்கம், இவர்களிருந்து படைக்கப்படுகின்ற அவைகள்லாம் மோதிரம், ஆரம் போல தனித்தனியாக உலகங்கள் படைக்கப்படுகிறது இல்லையா? ஆனால் அளவில் வேறானவையும் ஆகும். எனவே பரிபூர்ண மெய்ப்பொருள் ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றது. புரியணும். அதாவது பிரபஞ்சமாகவும் பகவான் இருக்கிறார், ஆனால் தனிப்பட்ட முறையில் அதில் சம்மந்தப்படாமல் இருக்கிறார் பகவான். அதனால் சொல்கிறார் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமமானதும் அல்ல, சுதந்திரமானதும் அல்ல. எல்லாம் பகவான் கண்ட்ரோலில் கண்காணிப்பில் தான் இருக்கிறது. அதனால் பகவானுக்கு சமமாக எதுவும் ஆகிடாது. பகவானுடைய அம்சம்தான் எல்லாமே. அதே சமயத்தில் சுதந்திரமானதும் கிடையாது. பகவான் மட்டும்தான் உண்மையான சுதந்திரமானவன். நம்மளாம் அல்ப சுதந்திரம் நமக்குலாம். பகவான் இஷ்டப்படி தான் நம்ம செயல்பட்டாகணும். அப்போ நம்ம என்னென்னா நம்ம சுதந்திரமாக செயல்படணும் மனுஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், பல காரியங்களை துணிச்சலாக செய்கிறோம். சுதந்திரமான பகவான் மட்டும்தான் ஸ்வராட்டு. அப்போ நம்ம சுதந்திரம் இல்லாதவர்கள். அப்போ பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிடணும், என் சுதந்திரம் கிடையாதுப்பா, என்னை தவறான விஷயத்தில் மனசு செலுத்தாதபடி நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் பகவான் காப்பாற்றுவோம். நம்மளே மாயை போக்கிக்க முடியாது. பகவானுடைய கண்ட்ரோல் இருக்குது. பகவான் சுதந்திரமானவன். நம்ம மாயிலிருந்து விடுபடாத சுதந்திரம் இல்லாமல் அடிமைகள், நம்மளாம் மாய்க்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்போ நம்மளை சுதந்திரப்படுத்தணுன்னா முடியும், பகவானால் நம்மளை விடுதலை பண்ண முடியும். அதனால் பகவான் பார்த்துக்கணும் கிருஷ்ணங்களை. அப்போது பரிபூர்ண மெய்ப்பொருள் ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமமானதல்ல, சுதந்திரமானதல்ல. ஒரே டைமில் உலகத்துலேயும் இருக்கிறான் பகவான், ஆனால் உலகத்துலேயும் சம்மந்தப்படாமல் இருக்கிறான் பகவான். புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் முழுவதுக்கும் அதிகாரியாக பிரம்மதேவர் முதல் கொண்டு அற்ப எறும்பு வரையில் உள்ள எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் உற்பத்தி செய்கின்றன. ஆனால் இவர்களில் எவருமே பரமபுருஷரிலிருந்து சுதந்திரமானவர் அல்லர். உலகாயுதவாதி தன்னை தவிர வேறு எந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக எண்ணுகிறான். பல பேர் கம்பேர் பண்ணுறதால இவ்வளோ பெரிய விஷயமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சிம்பிளாக கிருஷ்ணன் தான் தியானிக்கத்தக்கவன் தெரிஞ்சால் போதுமானது. சரி, தன்னை தவிர வேறு எந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக எண்ணுகிறான். யார்? உலகாயுதவாதி. என் தலைமையில் தான் எல்லாம் ஓடுதுன்னு நினைக்கிறான். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. அறிவு பற்றாக்குறையின் காரணமாக உலகாயுதவாதி ஒருவனால் குறைவுடைய அவனது புலங்களின் வரம்புக்கு அப்பால் அவனுக்கு காண முடியாதிருப்பதால் உயர்ந்ததோர் புத்திநுட்பத்தின் உதவி இல்லாமல் தானாகவே ஜடம் அதன் வடிவத்தை ஏற்கின்றது என்று நினைக்கிறான். இது தவறு என்பதை இப்பதத்தில் சில வியாசதேவர் நிரூபிக்கின்றார். பரிபூர்ண முழுமை அல்லது அளவற்ற மெய்ப்பொருளே அனைத்திற்கும் மூலம் ஆகையால் அப்பரம்பொருளின் உடலிலிருந்து எதுவுமே சுதந்திரமானதாக இருக்க முடியாது. உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளருக்கு தெரிய வருகின்றது. அதை போலவே படைக்கப்பட்டவை எல்லாம் பரிபூர்ண முழுமையின் உடலாகும். எனவே படைப்பில் நிகழும் அனைத்தையும் நேராகவும் மறைமுகமாகவும் பகவான் அறிகின்றார். நேராகவும் மறைமுகமாகவும் தேவர்கள் மூலமாக, சாட்சிகள் மூலமாக, இல்லை நேரடியாக பகவான் கண்காணிப்பதன் மூலமாக அறிகின்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். श्रील प्रभात की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राम राम, सकल साधुमणि की जय, राम 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 राम।